பிரியமானவர்களே, நேற்றைய தினத்திலே நாம் விசுவாசிகளுடைய நிலை, ஸ்டேட்டஸ் ஆஃப் அ பிலீவர் என்று சொல்லுகிற காரியத்திலே ஒரு குறிப்பை கற்றுக்கொண்டோம். நீதிமான்கள், விசுவாசிகள் என்று சொல்லுகிற நமக்கு இருக்கிற ஸ்தானம், நம்முடைய நிலை என்ன என்பது நிருபங்களில் அநேக அழகான குறிப்புகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதில் ஒன்று நீதிமான்கள். அதில் இரண்டாவது காரியத்தை இன்றைக்கு நாம் தியானிக்கலாம். அதற்கு அடிப்படையாக பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசியுங்கள். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. போதும். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அப்போ நாமெல்லாம் பரலோக வாசிகள். ஏனென்றால் நாம் அங்கே குடியிருக்க போகின்றோம். அப்போ விசுவாசிகளுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் என்னன்னா, அடுத்த நிலை, நாம் இந்த பூமியோடு முடிந்து போகிறவர்கள் அல்ல, நாம் பரலோகவாசிகள், பரலோக பிரஜைகள். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. எனவே அந்த நிலை குறித்து நாம் இன்றைக்கு தியானிப்போம். அதை குறித்து 3 வேத பகுதிகளில் நாம் படித்தறிய முடியும். அது ஒன்று எபேசியர் 2ஆம் அதிகாரம் முதல் 10 வசனங்களிலே இதை குறித்ததான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 7 முதல் 21 வரையிலான வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது கொலோசையர் 3ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களிலே கூறப்பட்டுள்ளது. எபேசியர் 2 முதல் 10 வசனங்கள், பிலிப்பியர் 3 7 முதல் 21, கொலோசையர் 3 முதல் 4 வசனங்கள். இது மூன்றிலும் பார்க்கும் பொழுது இந்த பரலோகவாசிகள் என்ற ஸ்டேட்டஸை குறித்து, அந்த நிலையை குறித்து உள்ள சத்தியங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். அதை நான் இப்படி சொல்லும்படி விரும்புகிறேன். இப்போ பரலோகவாசி, அதாவது நாம் ஒரு தேசத்தில் குடியிருக்கிறோம், இன்னொரு தேசத்திலும் ஒரு குடியிருப்பு, சிட்டிசன்ஷிப் கிடைக்கிறது. இனிதான் அந்த தேசத்துக்கு போய் சேருவோம், ஆனால் இப்பொழுதே அந்த சிட்டிசன்ஷிப் கிடைக்கிறது, அதற்கு ஆயத்தமாகிறோம். அந்த ஒரு நிலையை நாம் பார்க்கும் பொழுது 2 காரியம். ஒன்று, நாம் குடியிருக்க போகிற அந்த தேசம் நமக்கு செய்வது என்ன, அல்லது அந்த தேசத்தில் உள்ள அதிகாரம், கவர்மெண்ட் நமக்கு என்ன செய்யுது, இனி நாம் அதற்காக என்ன செய்யணும். நாம் அங்கே போய் சேருவதற்காக, இப்பொழுது அதற்கான ஆயத்தங்கள் செய்வதற்காக, முதலாவது அந்த தேசம் அல்லது தேசத்துடைய அதிகாரம் நமக்கு என்னெல்லாம் செய்கிறது, நாம் அதற்காக என்னெல்லாம் செய்கிறோம். உதாரணமாக, ஒரு தேசத்துக்கு போகணும்னா அந்த தேசம் அதற்கு முதலாவது ஒரு அனுமதி வழங்கணும். இப்படி இந்தியர்கள் அங்கே வரலாம் சொல்லி, அதுக்கு இந்த விசா அல்லது ஒர்க் பெர்மிட் இப்படி சொல்லுகிறார்களே, அந்த மாதிரி உள்ள பெர்மிட்டுகள் கிடைக்க வேண்டும். அதற்குள்ள ஒழுங்குகள் அங்கே இருக்க வேண்டும். அவர்கள் செய்ய வேண்டிய அந்த ஒழுங்குகளை செய்து வைத்தால்தான் விரும்புகிறவர்கள் அந்த வழியாக உள்ளே போக முடியும். ஒன்று. இனி மறுபக்கம் அந்த தேசத்துக்கு போக வேண்டும் என்று விரும்புகிற ஒரு நபர் தான் ஆயத்தமாகணும். தான் பாஸ்போர்ட் எடுக்க வேண்டும், தான் விசாவுக்கு அப்ளை பண்ண வேண்டும், அதுக்குள்ள முறைகள் எல்லாம் செய்து, அதுக்குள்ள தகுதிகள் பட்டு, அதுக்குள்ள ஆயத்தங்கள் செய்து, அப்புறம் டிக்கெட் எடுத்து இவர் ஆயத்தமாகி போகணும். அப்போ 2 பக்கம். இந்த கண்ணோட்டத்திலே நாம் பார்ப்போம். முதலாவது, பரலோகம் என்ன செய்திருக்கிறது, நாம் பரலோக குடிமக்களாக அல்லது பரலோகவாசிகளாக நாம் மாறுவதற்காக பரலோகம் என்ன செய்திருக்கிறது என்ற விஷயத்திலே பார்க்க போகிறோம். அதிலே முதலாவதாக அந்த பரலோகம் என்ன செய்தது என்கிற காரியத்தை நாம் 2 காரியமாக பார்ப்போம். 2 விஷயம், 2 தலைப்பிலே பார்க்கலாம், பரலோகம் என்ன செய்ததுன்னு சொல்லி. ஒன்று, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 2 குறிப்புமே அதே வசனத்தில் தான் இருக்கிறது. 2ஆக தியானிப்போம். வாசியுங்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்கார வைத்தார். இது 2 தான் பரலோகம் செய்த வேலை. முதலாவது, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பினார், எழுப்பினார். பரலோகம், நாம் இந்த பூமியின் பிரஜைகள் பரலோகத்துடைய பிரஜையாய் மாறுவதற்கு பரலோகம் செய்த காரியம், நம்மை இருக்கிற நிலவரத்திலிருந்து ரைஸ் பண்ணது, எழுப்பினது. அடுத்தது, இன்னொரு மேன்மையான ஸ்தானத்தில் உட்காரும்படி செய்தது. இந்த 2 காரியம் பரலோகம் செய்த காரியம். இனி இது 2ஐ கொஞ்சம் விளக்கமாக நாம் பார்க்க போறோம். முதலாவது, எழுப்பினார்.
அப்ப எழுப்பினார் என்று சொன்னால் அந்த அவர் எப்படி எழுப்பினார் என்று சொல்லுகிற காரியத்திலே நாம் ஒரு 3 தலைப்புகளிலே படிக்கலாம். எழுப்பினார், எப்படி எல்லாம் எழுப்பினார். அதிலே முதலாவதாக எப்பேற்பட்ட நம்மை எழுப்பினார் அப்படி பார்ப்போம். 3 சின்ன தலைப்புகள் அதை நம்ம பார்ப்போம். எப்பேற்பட்ட நம்மையாக்கும், இந்த பூமியின் பிரஜைகள் என்று சொல்லும்போது நாம் எப்பேற்பட்டவர்களாக்கும், எப்பேற்பட்ட ஆளுகளுக்காக்கும் அந்த பரலோக பிரஜா உரிமையை அவர் தருகிறார் என்று பார்க்கும்போது நாம் எப்படிப்பட்டவர்கள், எப்பேற்பட்டவர்கள், அதிலே சில வசனங்களை நாம் பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ எபேசியர் 2:1 வாசியுங்கள். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். சரி, அப்போ எப்பேற்பட்டவர்கள் நாம்? அக்கிரமத்திலும் பாவங்களிலும் மரித்தவர்களாயிருந்த நாம். நம்மை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எப்பேற்பட்ட ஆட்களுக்காகவும் இந்த பெரிய பரலோக பிரஜா உரிமை கிடைக்கிறது என்றால், பூவுலகத்திலே பூலோக பிரஜைகளாகிய நாம் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் என்ன செய்து கிடக்கிறோம்? மரித்து கிடக்கிறோம். இந்த மரித்து கிடக்கிற ஆட்களுக்காகவும் அவர்களை எழுப்பி உட்கார வைத்து அந்த நிலையை தருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பாவங்களாலும் அக்கிரமங்களாலும் மரித்து கிடந்த நம்மை உயிர்ப்பித்து எழுப்பினார். உயிர்ப்பித்து எழுப்பினார். இதான். ஸோ நம்முடைய நிலவரங்களை நாம் பார்க்கிறோம். நாம் அக்கிரமங்களாலும் பாவங்களாலும் மரித்து கிடக்கிற ஆட்கள். அடுத்து 2ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே உலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். சரி, இதுல 2 காரியம் சொல்றார். முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாக நடந்து கொண்ட நம்மை எழுப்பினார். யாரை எழுப்பினார்? எப்பேற்பட்ட நம்மை எழுப்பினார் என்றாகும் பார்க்கிறோம். எப்பேற்பட்ட நம்மை எழுப்பினார். 1, அக்கிரமங்களும் பாவங்களும் மரித்து கிடந்த நம்மை எழுப்பினார். 2, முற்காலத்தில் இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாக நடந்து கொண்டிருந்த நம்மையாக்கும் அவர் எழுப்பி பரலோக பிரஜா உரிமைக்கு தகுதிப்படுத்துகிறார். அடுத்தது இதே வசனத்தில் இன்னொன்று சொல்லுது. முற்காலத்திலே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்து வருகிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாக நடந்து கொண்டிருந்த நம்மை எழுப்பி உட்கார வைத்து, மேன்மையான ஸ்தானத்தில் உட்கார வைத்து பரலோக பிரஜைகளாக மாற்றினார். இதை பார்க்கிறோம். கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில், அதாவது இந்த காலத்தில் இப்போ நாமெல்லாம் கீழ்ப்படிந்த பிள்ளைகளாக மாறிட்டோம். இப்பவும் கொஞ்சம் கீழ்ப்படியாத பிள்ளைகள் இருக்கிறாங்களே உலகத்தில். அந்த கீழ்ப்படியாத பிள்ளைகளிடத்தில் கிரியை செய்து வருகிற ஆகாயத்து அதிகார பிரபு, அந்த பொல்லாத பிசாசு, அவன் அந்த ஆவிதான் கீழ்ப்படியாத பிள்ளை, சுவிசேஷத்தை கீழ்ப்படியாத பிள்ளைகளிடத்திலே கிரியை செய்து கொண்டிருக்கிறது. முற்காலத்திலே நாமும் அந்த கூட்டத்தில் தான் இருந்தோம். முற்காலத்திலே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்து வருகிற அதே ஆவிக்கேற்றபடி நாமும் என்ன செய்து கொண்டிருந்தோம்? நடந்து கொண்டிருந்தோம். அப்படிப்பட்ட நம்மை கிறிஸ்து எழுப்பி அவரோடு கூட மேன்மையாய் உட்கார பண்ணி பரலோக பிரஜா உரிமையை தருகிறார். எபேசியர் 2:3 வாசிப்போம். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாமிச இச்சையின்படியே நடந்து நமது மாமிசமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினின் பிள்ளைகளாயிருந்தோம். இதுல 3 காரியம் சொல்லியிருக்கு. முற்காலத்திலே நமது மாம்ச இச்சைகளின்படியே நடந்த நம்மை எழுப்பி உட்கார பண்ணி பரலோக பிரஜையாய் மாற்றினார். எங்க நடந்தோம்? மாம்ச இச்சைகளின்படி. அடுத்தது சொல்லியிருக்கு, நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்த நம்மை எழுப்பி உட்கார பண்ணி பரலோக பிரஜையாக மாற்றினார். மாம்சமும் மனசும் விரும்புகிறத செய்து கொண்டிருந்தோம். மாம்ச இச்சைகளின்படி நடந்தோம். ரெண்டும் ஏறக்குறைய ஒரே அர்த்தம் தான். மாம்சமும் மனசும் விரும்புகிறதெல்லாம், ஆசைப்படுறதெல்லாம் அனுபவிக்கணும்னு சொல்லி வாழ்ந்த ஒரு பொல்லாத மோசமான வாழ்க்கை. அப்படி இருந்த நம்மைத்தான் பரலோக பிரஜையாக மாற்றுவது தேவனுக்கு சித்தமாக இருந்தது. 3வது, சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாக இருந்த நம்மை எழுப்பி அவரோடு உட்கார பண்ணி பரலோக பிரஜையாக மாற்றியிருக்கிறார்.
நம்முடைய பழைய நிலைமைகளை பாருங்க எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி. சுபாவத்திலே மற்றவர்கள், இன்றைக்கும் இருக்கிற மற்ற கிறிஸ்துவுக்குள் வராத மற்றவர்களை போல கோபாக்கனை பிள்ளைகள். நம்முடைய சுபாவம் கர்த்தருக்கு கோபத்தை கொடுக்குது. நம்முடைய சுபாவம்னா என்னது? அன்பு, சந்தோஷம், சமாதானம், இது போல நம்ம உள்ளத்துக்குள்ள இருக்கக்கூடிய தன்மைகள், நம்முடைய தன்மைகள், ஒரு பொறுமை, இதெல்லாம் சுபாவங்கள், தன்மைகளை சார்ந்தது. அப்போ நம்முடைய தன்மைகளை பார்த்தா தேவனுக்கு என்ன வருதான்? கோபம் வரும். அப்படிதான் நாம இருந்து கொண்டிருந்தோம். ஆனா இப்ப சுபாவத்துல மாற்றம். கிறிஸ்துவுக்குள் வந்த பிறகு பழைய தேவனுக்கு கோபமூட்டுகிற சுபாவங்கள் மாறி தேவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய சுபாவங்கள் வந்திருக்கிறது. அப்போ பழையதை நினைப்பூட்டுகிறார். சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கனின் பிள்ளைகளாய் இருந்த நம்மைத்தான் எழுப்பி கிறிஸ்துவோடு உட்காரும்படி செய்து பரலோக பிரஜா உரிமையை நமக்கு தந்திருக்கிறார். இனி பிலிப்பியர்லே ஒன்று வாசிப்போம். 3ஆம் அதிகாரம் 5, 6 வாசியுங்கள். நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன். இந்த லிஸ்ட பாருங்க. இதை முதல்ல சொல்லிட்டு வாசிப்போம். இந்த லிஸ்ட் ஒன்று சொல்றாரு. அவருடைய பழைய வாழ்க்கையின் மேன்மைகள் இவைகள் தான். லாபம் லாபம் லாபம். உலகத்துல எதெல்லாம் மேன்மைகள், எதெல்லாம் பெருசு, அப்படி லாபம் 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 என்று எண்ணி வாழ்ந்த, உலகத்தையே மேன்மை என்று எண்ணி வாழ்ந்த நம்மை ஆக்கும். இப்பொழுது அவர் எழுப்பி, அதிலிருந்து ரைஸ் பண்ணி, எழுப்பி கிறிஸ்துவோடு உட்கார பண்ணி பிரஜா உரிமை தந்தார். இனி வாசிப்போம் அது என்னெல்லாம் அந்த பழைய லாபங்கள். நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன். 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன் என்ற ஒரு லாபம். அவருடைய பழைய இது அவர் நினைக்கிறாரு, நான் விருத்த சேதனம் பெற்றது பெரிய லாபம். ஏன்னா விருத்த சேதனம் பெறாதவன் ஒரு செகண்ட் கிளாஸ் சிட்டிசன் மாதிரி. அவங்க யூதர்கள் அல்லது ஆபிரகாமின் சந்ததி விருத்த சேதனம் பெற்றவர்கள் என்ன நினைப்பாங்கன்னா, ஒருத்தன் விருத்த சேதனம் பெறாம இந்த மனுஷனா இருக்கான்னு சொன்னா அவன் எல்லாம் 2ஆம் தரமான மனுஷன், நாம தான் தேவனுடைய பிள்ளைகள், முதல் தரமான மனிதர்கள் நினைப்பாங்க. அப்போ அது ஒரு பெரிய பெருமை. நான் விருத்த சேதனம் பெற்றுக்கொண்டவனாக்கும், அந்த பழைய லாபம் என்ற நினைவு. இஸ்ரவேல் வம்சத்தான். இஸ்ரவேல் வம்சத்தான். நாம் பிறந்த பிறப்பு என்ன பிறப்பு! தப்பி தவறி வேற எங்கேயும் பிறக்காம இருந்தது எவ்வளவு பெரிய பாக்கியம். இஸ்ரவேலிலே பிறந்து விட்டேனே, அது பெரிய பாக்கியம் அல்லவா? ஆபிரகாமின் சந்ததி, அது அவர் முன்னல்ல லாபம் என்று நினைத்தது. பென்யமீன் கோத்திரத்தான். பென்யமீன் கோத்திரத்தான். பென்யமீன் கோத்திரத்துக்கு ஒரு விசேஷம் இருக்கத்தானே செய்து. கடைசி பிள்ளை பென்யமீன் அப்பாவுக்கு. அது மட்டுமல்ல, பென்யமீனுக்கு ஆசீர்வாதம் சொல்லும் பொழுது சொல்லியிருக்கு, கர்த்தருக்கு பிரியமானவன் பென்யமீன், கர்த்தர் அவன் நடுவில் வாசமா இருப்பார்னு சொல்லியிருக்கு. அவன் எப்பொழுதும் யூதாவோடு ஒட்டிக்கிட்டே கிடப்பான். யூதாவுக்கு பக்கத்துல தான் அவனுக்கு சுதந்திர பாகம். ரெகோபயாம் காலத்தில் 10 கோத்திரங்கள் பிரிந்து சென்ற பொழுதும் இந்த யூதா கோத்திரத்தோடு ஒட்டி நின்ற ஒரே கோத்திரம் யாரு தான்? பென்யமீன் கோத்திரம். அப்ப யூதா என்கிற ஆளுகை கோத்திரத்துக்கு கூடவே எப்பொழுதும் ஒட்டி நிற்கக்கூடிய ஒரு கோத்திரம் பென்யமீன் என்கிற, அதுல ஒரு சின்ன பெருமை தான் பென்யமீன். ஓகே. எபிரேயரில் பிறந்த எபிரேயன். எபிரேயரில் பிறந்த, பாஷையை பார்த்தா நான் தமிழனாக்கும், நான் மலையாளி ஆக்கும், இது மாதிரி அவருக்கு என்ன, நான் எபிரேயன் ஆக்கும் அப்படின்னு உள்ள ஒரு பெருமை. நியாய பிரமாணத்தின்படி பரிசேயன். நியாய பிரமாணத்தின்படி மார்க்க ரீதியாக பார்க்க போனா ரிலிஜியஸ் இதுல உள்ளதுல பெஸ்ட் பக்திமான்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு செட் பீப்புள் உண்டு. அதான் பரிசேய கூட்டம். இந்த காலத்துல பல டினாமினேஷன்ஸ் இருக்கிறது மாதிரி அந்த காலத்துல பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேதபாரகர்கள் என்றெல்லாம் பல பல குரூப்ஸ் இருக்கிறத நம்ம பைபிள்ல படிக்கிறோம். அப்போ அதுல பரிசேயர்கள் என்பது மிக பக்திமான்கள், உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கக்கூடியவர்கள், தேவதூதர்கள் உண்டென்று நம்பக்கூடியவர்கள், இந்த ஆவிக்குரிய காரியங்களையும், அதாவது ஆவி உலகத்தை, ஆவிக்குரிய தேவதூதர்கள் உண்டு, பேய் பிசாசுகள் உண்டு, இதெல்லாம் நம்பக்கூடியவங்க, உயிர்த்தெழுதலை நம்பக்கூடியவங்க தான் பரிசேயர்கள் என்பவர்கள். சதுசேயர்கள் இதெல்லாம் நம்பாத ஆட்கள். அப்போ அதுலேயும் ஒரு பெரிய மேன்மையான பக்தி மார்க்கத்தை நான் சேர்ந்தவன் என்ற பெருமை. பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன். இனி என்னுடைய பழைய மார்க்கத்தை பார்த்தா யூத மார்க்கம், அந்த மார்க்கத்தினுள்ள உள்ள ஒரு பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தின. ஏன்னா சபை யூத மார்க்கத்துக்கு ஆகாத ஒன்று. சபையை அழிக்க வேண்டும், கிறிஸ்துவனுடைய சந்ததியை அழிக்க வேண்டும் என்பது யூதர்களுக்கு முக்கியமான காரியம், யூத மார்க்கத்துக்கு. அப்ப அந்த விஷயத்திலும் என்னுடைய பழைய சிந்தையில பார்த்தா நான் சாதா ஒரு யூதனாக இருக்கவில்லை, பக்தி வைராக்கியம் உள்ள யூதன், யூத மதத்துக்காக கிறிஸ்தவத்தை அழிக்கக்கூடிய ஒரு
யூதனாக்கும். அப்படி அதுலயும் எனக்கு ஒரு லாபம், மேன்மை. நியாய பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். நியாய பிரமாணத்தை வச்சு என்னைய கோர்ட்ல நிறுத்தி பேசினா ஒரு சிங்கிள் பாயிண்ட்ல என்ன செய்ய முடியாது, குற்றம் சாட்ட முடியாது. சட்டத்தின்படி வாழுகிறவன். அவன் சொன்னான்ல ஒருத்தன், என்னிடத்தில் இனி ஏதாயிலும் குறை உண்டான்னு. இவங்க எல்லாருக்கும் இதுதான். நாங்க எழுதப்பட்ட நியாய பிரமாணத்துல எப்படி நிற்கும், கரெக்டா நிக்கிறோம். அதான் பவுலுக்கும் பழைய இதுல அவரும் சொல்லுகிறார், நானும் அப்படிப்பட்டவன் தான். நியாய பிரமாணத்துல என்ன ஒருத்தன் ஒரு குற்றம் சொல்லட்டு பார்ப்போம், அப்படிப்பட்ட பெருமை. அவ்வளவுதானே. சரி, இதெல்லாம் இந்த லிஸ்ட் எல்லாம் நமக்கும் இப்படி இருந்தது. இப்ப பவுலுக்கு அவருடைய லைன்ல இவ்வளவு சொல்லுகிறார், இதுல எல்லாம் நான் ஒரு மேன்மை அடைந்து, அப்படி இதுதான் லாபம், நான் என் வாழ்க்கையில என்ன லாபம் பெற்றுக்கொண்டேன், என்ன சம்பாதிச்சேன் இவ்வளவு காலம் வாழ்ந்துன்னு சொன்னா இதுதான் அவருடைய லாப பட்டியல். நான் என் வாழ்க்கையில வாழ்ந்து சாதித்தது, பெற்றுக்கொண்டது, சம்பாதித்தது இதுதான் என்று சொல்லுகிற பெரிய இது. இதே மாதிரி நமக்கு ஒரு பெரிய லிஸ்ட் இருந்தது. நமக்கும் இருந்தது. நான் பணம் சம்பாதிச்சேன், அந்த குடும்பத்தில் பிறந்தேன், இந்த பாஷக்காரன், அந்த ஊருக்காரன், இப்படி ஏகப்பட்டது நமக்கும் ஒவ்வொருத்தருக்கும் உள்ள குடி இருந்தது. அதைத்தான் பெருசு என்று நினைத்திருந்தோம், லாபம் என்று நினைத்திருந்தோம். அப்படி இந்த உலகத்துக்குரியவைகளை மேன்மை பெருசு என்று எண்ணி வாழ்ந்த நம்மைத்தான் கர்த்தர் இப்பொழுது அதெல்லாவற்றிலிருந்தும் மேலே எழுப்பி கிறிஸ்துவோடு உட்காரும்படி செய்து பரலோக பிரஜை என்கிற அந்தஸ்தை நமக்கு என்ன செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். ஸோ இந்த பட்டியலை பார்த்தோம். பிந்தி வந்தவர்களுக்காக ஒரு தடவை கூட சொல்லிக் கொள்ளுகிறேன், பரலோக வாசிகள் என்பது விசுவாசிகளுடைய 2வது நிலை. அந்த நிலையை நாம் படிக்கிறோம். அதில் என்ன படிக்கிறோம், முதலாவது பரலோகம் நமக்காக நாம் பரலோகவாசிகளாக மாறுறதுக்கு என்ன செய்யுது என்பதை படிக்கிறோம். அதுக்கு பிறகு அந்த பரலோகவாசிகளாக மாறுறதுக்கு நாம் என்ன செய்யணும்னு படிக்கிறோம். அதில் பரலோகம் என்ன செய்கிறதுன்னு உள்ளதில் 2 பாயிண்ட். ஒன்று, எழுப்பினார், கிறிஸ்துவுடனே கூட நம்மை எழுப்பினார், கிறிஸ்துவுடனே கூட உன்னதங்களில் உட்காரும்படி செய்தார். அப்போ இந்த எழுப்பினார், உட்காரும்படி செய்தார், இது 2ம் பரலோகம் அதனுடைய குடிமக்களாக நாம் மாறும்படி நமக்காக செய்த காரியங்கள். அதிலே தான் நாம் முதலாவது எழுப்பினார் என்கிறத படிக்கிறோம். எழுப்பினார் என்பதிலே முதலாவது எப்பேற்பட்ட நம்மை எழுப்பினார், அதற்கு தான் இவ்வளவு வசனங்களை நாம் பார்த்தோம். அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்தவர்களாக இருந்த நம்மை எழுப்பினார், முற்காலத்தில் இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாக நடந்து கொண்டிருந்த நம்மை எழுப்பினார், முற்காலத்தில் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்து வருகிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடி நடந்து கொண்டிருந்த நம்மை அவர் எழுப்பினார், முற்காலத்திலே நமது மாம்ச இச்சைகளின்படியே நடந்த நம்மை அவர் எழுப்பினார், முற்காலத்திலே நம்முடைய மனசும் மாம்சமும் விரும்பின வழியில் நடந்த நம்மை எழுப்பினார், முற்காலத்தில் சுபாவத்திலே தேவ கோபாக்கினையின் பிள்ளைகளாக இருந்த நம்மை எழுப்பினார், முற்காலத்தில் சவுல் சொன்னது போல உலக பிரகாரமான மேன்மைகளை மட்டும் லாபம் என்று எண்ணி பட்டியல் போட்டு பெருமை கொண்டு திருப்தி அடைந்து வாழ்ந்த நம்மை தேவன் எழுப்பினார். ஹல்லேலூயா. அவர் ரைஸ் பண்ணிட்டார். நம்மளை இந்த மாதிரிப்பட்ட கீழான நிலைக்குள்ள இருந்து நம்மை கிறிஸ்துவுக்குள்ள எழுப்பி விட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இனி 2வது அந்த விஷயத்திலே எப்படி நம்மை எழுப்பினார், யாரை எழுப்பினார்னு பார்த்தோம். எப்பேற்பட்ட ஆளை எழுப்பினார், யாரை எழுப்பினார். அடுத்தது என்ன பார்க்க போறோம், சொல்லுங்களேன். எப்படி எழுப்பினார், இந்த மாதிரிப்பட்ட வாழ்க்கையில கிடந்த நம்மை எப்படி அவர் எழுப்பினார். அதுல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபேசியர் 2:1 பலபடி நினைப்பூட்டுகிறேன். உயிர்ப்பித்தார், அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்து கிடந்த நம்மை என்ன செய்தார், உயிர்ப்பித்தார். செத்தவர்களை உயிர்ப்பித்தாக்க எழுப்பினார், உயிர்ப்பித்து எழுப்பினார். ஒரு மயக்க நிலையிலே, அறியாமை நிலையிலே, உணர்வற்ற நிலைமையிலே அப்படி வாழ்ந்து கொண்டிருந்த நாம், பாவம் அக்கிரமம் என்பது நம்மை உணர்வு இல்லாதவர்களாய் மாற்றி போட்டது, நம்மை ஒரு ஜீவனற்றவர்களாக மாற்றி வைத்திருந்தது. ஒரு உணர்வு கிடையாது, ஒரு இதில்லாத நிலை. அந்த நிலையிலிருந்து அவர் உயிர்ப்பித்தார், நம்மை உயிர்ப்பித்து எழுப்பினார். எப்படி எழுப்பினார், அவர் உயிர்ப்பித்து எழுப்பினார். இனி இது எப்படி நடந்தது, 4ஆம் வசனத்திலே சொல்லும் பொழுது எபேசியர் 2:4, தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே, நம்மில்
இந்த இதில் 2 பார்க்கிறோம். தேவன் எப்படி ஆக்கும், இப்படிப்பட்ட செத்து கிடந்தது போல கிடந்த உணர்வற்று கிடந்தவர்கள் போல இருந்த நம்மை எழுப்பினார் என்றால், முதல்ல சொல்லுகிறார், தேவன் தமது இரக்கத்தின் ஐஸ்வர்யத்தினாலே தான் நம்மை உயிர்ப்பித்து எழுப்பினார். அது எப்படி நடந்தது? இப்படி கிடந்த நம்மை எப்படி அவர் உயிர்ப்பித்து எழுப்பினார் என்று கேட்டால், தேவன் தமது இரக்கத்தின் ஐஸ்வர்யம், அவருக்கு ஒரு பெரிய இரக்கம். அந்த இரக்கத்தில் அவர் ஏழை கிடையாது, பெரிய ஐஸ்வர்யவானாக்கும். பணத்தில் ஒரு ஐஸ்வர்யவானா இருக்கிறது மாதிரி நம்முடைய தேவன் இரக்கத்திலே எப்படி இருக்கிறார்? ஐஸ்வர்யவான். தாராளமான இரக்கம், திரளான இரக்கம் அவரிடத்தில் இருக்கிறார். அதனால தான் இவ்வளவு தூரம் அவருடைய சாயல்ல படைக்கப்பட்ட பிறகும் நம்ம இப்போ கொஞ்சம் முன்னால வாஸ்த அத்தனை பட்டியல்களின்படி மோசமாய் கீழ்த்தரமாய் போய்விட்ட மனிதனை கோபப்படாம திரும்பவும் அவனை உயிர்ப்பித்து எழுப்பினார் என்றால் எப்படி எழுப்பினார்? அவருக்குள் இருந்த அந்த இரக்கத்தின் ஐஸ்வர்யம். அல்லேலூயா! இரக்கத்தின் ஐஸ்வர்யம் அவருக்குள்ள இருந்துச்சே, அதை பயன்படுத்தி தான் அவர் இவ்வளவு மோசமாய் போன மனிதர்களை மறுபடியும் அந்த பாவச்சேற்றிலிருந்து, அந்த செத்த நிலையிலிருந்து உயிர்ப்பித்து எழுப்பினார். ஹல்லேலூயா! அதே வசனம் இன்னொன்னு சொல்லுது, நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே நம்மை உயிர்ப்பித்து எழுப்பினார். இரக்கம், அதோடு கூட இன்னொன்னு என்னது இருந்துச்சு? அவருக்கு அன்பு இருந்துச்சு. நம்ம மேல அவ்வளவு பாசம், அன்பு அவருக்கு இருந்தது. நம்ம இவ்வளவு துரோகம் பண்ணி, மனுஷன் தேவ சாயலில் உண்டாக்கப்பட்டவன், தேவனுடைய கையினாலேயே உண்டாக்கப்பட்டவன். மிருகங்கள் பறவைகள் எல்லாம் வார்த்தையினாலே உண்டாக்க கடவுதுன்னு சொன்னார், உண்டாயிற்று. ஆனால் மனுஷன் ஒருவனை மட்டும்தான் அவரே கையில் மண்ணில் கை போட்டு மண்ணை எடுத்து அதை உட்கார்ந்து அவர் வடிவமைத்து அதெல்லாம் செய்து அந்த மண்ணுடைய நாசியிலே தன்னுடைய ஜீவ சுவாசத்தை ஊதி அவனை எழுப்பி நிறுத்தி, அவருடைய சாயலாக படைத்து எழுப்பி நிறுத்தி, அவனுக்கு ஒரு மனைவியை அவனுடைய எலும்பிலிருந்தே எடுத்து உருவாக்கி கொடுத்து, எவ்வளவு காரியம்! இந்த தேவன் இதெல்லாம் செய்து அவனை என்னை இந்த உலகத்தில் வெளிப்படுத்துவான். என் சாயல் படைக்கப்பட்டவன், நீ எல்லாம் கண்ட்ரோல் பண்ணு, எல்லாம் உன்னுடைய கண்ட்ரோல் கீழே தான், ஆளுகையின் கீழே நான் கொடுக்குறேன். மிருகமா, பறவையா, இந்த மரஞ்செடி கொடிகளா, கனிகளா, எல்லாமே உன்னுடைய ஆளுகை என்று கொடுத்தார். அப்படியெல்லாம் தேவன் ஒரு மேன்மையான நிலையில் வச்சுட்டு போனா, ஒரு நாள் பார்த்தா நிர்வாணியான்னு நின்றுகிட்டு இருக்கான். எப்படி இருக்கும்? ஒளிச்சு ஓடுறான். எப்படி இருக்கும் தேவனுக்கு? அப்படி விழுந்து போய் திரும்ப அதோட கேடுக்கு மேல கேடாகி கெட்டு நோவா காலத்துல இவனை வச்சிருக்க முடியாதுன்னு சொல்லி கழுவி தள்ளுன மாதிரி தண்ணியை விட்டு கழுவி தள்ளுன அளவுக்கு மனுஷன் மோசமாய் போனவன். அப்படிப்பட்ட மனுஷனை அவர் திரும்ப எழுப்பினார், உயிர்ப்பித்தார், எழுப்பினார். அவனை அவருடைய சொந்த குமாரனுடைய ஸ்தானத்திலே கொண்டு உட்கார பண்ணினார் என்று சொன்னால், இது எப்படி நடந்தது? அவருக்குள் இருந்த இரக்கத்தின் ஐஸ்வர்யம், அவருக்குள் இருந்த மகா பெரிய அன்பு, இந்த ரெண்டையும் நமக்கு அறிந்து கொள்ள மனுஷ புத்திக்கு முடியாது. அந்த அளவுக்கு பெரிய இரக்கம், பெரிய இரக்கம். ஹல்லேலூயா! பெரிய அன்பு. ஸ்தோத்திரம். நம்ம எப்படி செய்வோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்ம எப்படி செய்வோமா? நம்ம ஒரு ஆளை எடுத்து உருவாக்கி வளர்த்து கஷ்டப்பட்டு அந்த ஆளில் செலவு பண்ணி அந்த ஆளோட இருந்து நம்ம இவ்வளவு பாடுபட்டு எடுத்து வச்ச பிறகு அந்த ஆள் நம்முடைய நோக்கத்தை கம்ப்ளீட்டாக உடைச்சிட்டு நம்மளுக்கும் விரோதமாக செயல்பட்டு பரிதாபமாக மோசமான கண்டிஷனுக்கு போனால், திரும்ப நம்ம தேடி போய் அதே ஆளை மறுபடியும் கையில் எடுத்து திருத்தி செம்மப்படுத்தி தூக்கி உயர்த்தி தன் சொந்த குமாரனுடைய ஸ்தானத்தில் கொண்டு வைக்க முடியுமா? யோசித்து பாருங்க. அப்போதான் நமக்கு புரியும். வைக்க முடியுமா? நம்ம யாராவது செய்வோமா? சரி, அது போனால் நம்பிக்கை இல்லை, இன்னொன்று பார்ப்போம், இன்னொரு ஆளை எடுப்போம், அப்படி தானே செய்யணும். அப்போ தேவன் மனுக்குலத்தை விட்டுருக்கலாமே. மனுக்குலத்தை விட்டுட்டு சரி, ஆண்டவர் ஃப்ரெஷ்ஷாக வேணா இன்னொரு ஜூபிட்டர்லேயோ மார்ஸ்லேயோ போய் கொஞ்சம் மனுஷனை உண்டாக்கியிருக்கலாமே. அவர் நினச்சா முடியாதா? நம்ம சயின்டிஸ்டுகள்லாம் தேடிட்டே இருக்காங்க, ஒரு சொட்டு தண்ணி கிடைக்குமான்னு சொல்லி எங்கெங்கோ தேடுறாங்க தண்ணிக்காக. ஆனால் ஆண்டவர் நினச்சா தண்ணியை உண்டாக்கவும் முடியும், மனுஷனை உண்டாக்க முடியும், எல்லாம் செய்யலாம். இந்த பூமியில் இவன் கெடுத்து போட்டான், இவங்க கிடக்கட்டு, இனி நம்ம வேற ஒரு இதை பார்ப்போம்னு சொல்லிக்கலாம், ஏதோ ஒன்று செஞ்சுருக்கலாம். ஆனால் தேவதூதர்கள் விழுந்த பொழுது அவர்களுக்கு அனுகூலமாய் கைகூடாத கர்த்தர்
தன் சாயலாக படைக்கப்பட்ட மனிதன் விழுந்த பொழுது அவனுக்கு மறுபடியும் தன் கையை கொடுத்தார் என்றால், மனுஷன் மேல் அவர் வைத்திருந்த இரக்கத்தின் ஐஸ்வர்யம், மகா பெரிய அன்பு. அன்புனா அதுதான். அல்லேலூயா. விடவே மனமில்லை கர்த்தருக்கு. சேற்றில் கிடந்து பன்றியை போல உரண்டுகிட்டு கிடக்கிறான். எவ்வளோ அழகா நான் வச்சிருந்தேன், பன்றியை போல உழந்துட்டு கிடக்கிறான். இவனு தூக்க தூக்க திரும்ப அங்கத்தான் போறான். இப்படிப்பட்ட மனுஷன். ஆனாலும் அந்த அன்பு பாசம் விடவே இல்லை. நம்ம வாழ்க்கையில் இதை பார்க்குறோம்ல. எத்தனை தடவை கர்த்தர் வாலிபத்தின் நாட்கள்லேருந்து நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா எத்தனையோ நாட்கள் கர்த்தர் நம்மை தொட்டார், பிடித்தார், அவருக்குள்ள வந்தோம், நல்ல தீர்மானத்தை எடுத்தோம். 2 மாதம் 3 மாதம் கழிச்சு பழையபடி கழுவப்பட்ட பன்றி சேற்றில் புரளது போல பாவத்துக்குள்ளே போனோம். இப்படி எத்தனை தடவை. இருந்தாலும் அந்த இரக்கத்தின் ஐஸ்வர்யம் தான், அந்த அன்பு தான் திரும்பவும் திரும்பவும் நமக்கு நேராய் வந்து கொண்டிருக்கிறதுனால தான் நாம் திரும்ப திரும்ப வந்து இன்னைக்கு கிருபையினால ஸ்டடி ஆகிட்டோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப இதுதான் அந்த மனுக்குலத்தின் மேல் தேவன் வைக்கிற விசேஷம். எப்படி நம்மை எழுப்பினார்? இப்படிப்பட்ட மோசக்காரலாகிய நம்மை எப்படி எழுப்பினார்? அந்த இரக்கத்தில் ஐஸ்வர்யத்தினால தான் எழுப்பினார். ஸ்தோத்திரம். அவர் நம்மில் அன்பு கூர்ந்ததுனால தான் எழுப்பினார். 5ஆம் வசனம் என்ன சொல்லுது? கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். 5ஆம் வசனத்துடைய கடைசி பகுதி என்ன சொல்லுது? கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபை, 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 இரக்கம் எல்லாம் ஒன்றுதான். கிருபை, கிருபை, மிகுந்த கிருபை நம்மேல் வைத்ததுனாலே கர்த்தர் எழுப்பினார். 8ஆம் வசனத்துல இன்னும் அதை சேர்த்து அழகாய் சொல்லி இருக்கிறது. வாசியுங்கள். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. சரி, அப்போ கிருபையினாலே என்றால் அவருக்கு சைடு கிருபை, விசுவாசத்தை கொண்டுன்னா நம்முடைய சைடு விசுவாசம். இந்த 2 ரட்சித்து எழுப்பி கிறிஸ்துவோடு உட்காரும்படி செய்தார். ஆமென், அல்லேலூயா. எப்படி அவர் எழுப்பினார்னு கேட்டா இந்த வசனம் சொல்லுது, அவருடைய இந்த பெரிய கிருபை வந்தது, மனுஷனிடத்திலிருந்து ஒரு சின்ன விசுவாசம் எழும்பினது. இந்த 2 ஒன்றை ஒன்று சந்தித்த பொழுது மனுஷனுக்கு அது ரட்சிப்பாக மாறிவிட்டது. அவன் உயிர்ப்பிக்கப்பட்டான், எழுப்பப்பட்டான், கிறிஸ்துவோடு உட்கார வைக்கப்பட்டான். அல்லேலூயா. இதான் விஷயம். அவருடைய கிருபை அங்க இறங்குது, நல்லா இறங்குது. பனி பெய்கிறது போல, மழை பெய்கிறது போல அருள் மாறி ஊற்றுகிறார் கிருபையை. ஊற்றும் பொழுது நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறார்? ஒரு சின்ன முளை விடு, சின்ன முளை விடு விசுவாசம். கொஞ்சம் எட்டிப்பார், வெளியே எட்டிப்பார், கொஞ்சம் கையை தூக்கு. அப்படி ஒரு சின்ன விசுவாசத்தை தான் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். ஒரு சின்ன விசுவாசம், அந்த ஒரு சின்ன முளை விட்ட உடனே அந்த கிருபையின் மாமழை அப்படியே அதை தழைக்க பண்ணுது, வளர பண்ணுது, ஓங்க பண்ணுது. அல்லது இன்னொரு இதில் சொன்ன, அவருடைய பெரிய கிருபையின் கரம் நீட்டப்பட்டிருக்கு. வாருங்கள் என் பிள்ளைகளேன்னு கரத்தை நீட்டுறாரு. ஏதாவது ஒருத்தன் லேசா கை நீட்டி எனக்கு நீர் வேணும்ப்பா என்று கையை கொடுத்தா அவன் கையை பிடிச்சு அவனை தூக்குறார், எழுப்புகிறார், கிறிஸ்துவுடனே கூட உட்காரும்படி செய்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நம்ம பக்கத்துல ஒரு சின்ன விஷயம்தான், ஒரு பெரிய கிருபை அங்கே இருந்து நீட்டுகிறார் கையை, பெரிய கையை நீட்டுகிறார். நம்ம சின்ன கையெடுத்து லேசா நீட்டி கொடுத்தா போதும், விசுவாசம். அதை விசுவாசித்து நாம கையை நீட்டி கொடுத்தா போதும், அவர் நம்மை பாவச்சேற்றிலிருந்து தூக்கி எழுப்புவார். ஹல்லேலூயா. அப்படித்தான் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இனி எபேசியர் 2:5 சொல்லுகிறது, அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். 7ஆம் வசனம் அப்படிதான். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி, வித் கிரைஸ்ட், அவரோட கூட உயிர்ப்பித்தார், அவரோட கூட எழுப்பினார் என்று சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க எப்படி எழுப்பினாரா? எப்படி கிறிஸ்துவை நமக்காக கீழே போட்டார். நம்ம கீழே விழுந்து கிடக்கிறோம், நம்மை தூக்குவதற்காக அவர் கிறிஸ்துவை கீழே போடுறார். போட்டுட்டு அவரோடு கூட நம்மையும் சேர்த்து என்ன செய்கிறார்? தூக்குறார். இப்போ கொஞ்சம் இந்த மொட்டுப்பின் எல்லாம் கீழே விழுந்துட்டு, அப்போ காந்தம் இருக்குல்ல, மேக்னட் காந்தம் டேபிளில் இருக்குது, மொட்டுப்பின் கீழே கிடக்குது, குனிஞ்சு எடுக்க முடியுமா? அப்போது ஒன்றா பறக்கிறதுக்கு பதில் ஒரு காந்தத்தை எடுத்து அப்படி ஒரு கயரில் கட்டி கீழே விடுறோம். விட்டுட்டு
காந்தத்தை கீழே விட்டா அந்த மொட்டு பின்னெல்லாம் காந்தத்தில் என்ன செய்துக்கிடும்? காந்தம் இழுத்துக்கிடும். அப்புறம் காந்தத்தை தூக்கும் போது மொட்டு பின்ன எல்லாம் சேர்ந்து எங்கே வந்துருச்சு? இப்போ மேலே வந்துருச்சு. இதே மாதிரி தான் அவர் என்ன செய்தாராம்? நம்மெல்லாம் பாவத்தில் மொட்டு பின்னு எல்லாம் விழுந்து கிடக்கும் போது அவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை காந்தத்தை போல என்ன செய்தார்? கீழே விட்டார். பூமிக்கு விட்டு மரணத்திலே ஆக்கினார். கீழே சிலுவை மரணத்துக்கு ஆக்கினார். ஆக்கின பொழுது அவர் திரும்ப மரித்து 3ஆம் நாள் எழுந்து வருகிறார். எழும்பும் பொழுது அவர் ஒத்தையா எழும்பி வரல, ஒரு பெரும் கூட்டத்தை ஆதாயப்படுத்தி கொண்டவராக வருகிறார். அல்லேலூயா. ஏசாயா 53 சொல்லப்பட்டிருக்குது, அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். இவ்வளவு ஆத்ம வருத்தப்பட்டு, சரீர வருத்தப்பட்டு, சிலுவையிலே அடித்து கொலை செய்யப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறார். 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி பரமேறி சென்று பிதாவின் வலது பாரிசத்தில் உட்காரும் போது வரும்போது ஒத்தையாய் வந்தார். கன்னிமரியாளுடைய வயிற்றிலே சிசுவாய் உருவானார். இப்ப போகும் பொழுது அப்படி போகல, சொல்லிட்டு போறார், நான் திரும்ப வருவேன், ஆயத்தமா இருங்கள் என்று சொல்லிட்டு போறார். பெரிய குரூப் அவர் ரெடி பண்ணிட்டு மேல போறார். அல்லேலூயா. இதான் ஆச்சரியமான காரியம். சோ கிறிஸ்துவுடனே கூட நம்ம எழுப்பின, அதுக்காகவே கிறிஸ்துவை கீழே அனுப்பி கிறிஸ்துவை அந்த பாடுகளுக்கு உட்படுத்தி மரணத்துக்கு உட்படுத்தி உயிர்த்தெழ பண்ணி பரலோகத்துக்கு எழுப்பினார், வலது பார்சத்தில் உட்கார செய்தார். அதே போல நம்மையும் என்ன செய்கிறார்? ஞான ஸ்நானம் என்கிற உடன்படிக்கை செய்யும் போது கிறிஸ்துவோடு கூட மரணத்துக்குள், ரோமர் 6 இருக்குல்லவா, ரோமர் 6:3, கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? அவருடைய மரணத்துக்குள்ளாக என்ன செய்திருக்கிறோம்? ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 5ஆம் வசனம் என்ன சொல்லு? 4-5 வாசிங்க. மேலும் பிதாவின் மகிமையினாலே, பின்பக்கம் வாசித்தா போதும். புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அந்த ஞானஸ்நானத்திலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலும் இணைக்கப்பட்டிருப்போம். சரி, அப்ப ஞானஸ்நானம் பெறும் பொழுது அவருடைய மரணத்தின் சாயலிலும் நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம், அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும் என்ன செய்திருக்கிறோம்? இணைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த வசனம் ரொம்ப அழகான வசனம். பைபிளுக்கு, அதாவது இந்த நிருபங்களுக்கெல்லாம் கமெண்ட்ரி எழுதுகிற எல்லாருமே சிலர் ஞானஸ்நானத்தில் வெவ்வேறு கொள்கை உடையவர்கள். ஆனால் எல்லாரும் இந்த பகுதி வரும்பொழுது ஒத்துக்கொள்ளுகிறார்கள், அப்போஸ்தல காலத்திலே முழுகி ஞானஸ்நானம் தான் நடைமுறையில் இருந்தது என்கிற அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எல்லாரும் ஒத்துக்கொள்றாங்க. பிறகு அவங்க மற்றுள்ள இப்போ உள்ள ஞானஸ்நானங்களுக்கு வேற வேற காரணங்களை காட்டி நீதிகரிக்க சிலர் முயற்சிக்கிறாங்க. ஆனால் எல்லாரும் ஒத்துக்கொள்கிறார்கள், அப்போஸ்தல காலத்திலே இந்த முழுகி ஞானஸ்நானம் மட்டும்தான் நடைமுறையில் இருந்தது. இந்த வசனம் ரொம்ப கிளியரா சொல்லுது, ஞானஸ்நானத்திலே அந்த தண்ணீருக்குள் அந்த மனுஷன் அல்ல மனுஷி அமிழ்த்தப்படும் பொழுது அது கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டதுக்கு, மரண சாயலில் இணைந்ததுக்கு சமமாயிற்று. திரும்ப எழுப்பி எடுக்கும் போது அது கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலின் சாயலுக்கு அவர்களை என்ன செய்து விட்டது? இணைத்து விட்டது. அதுபோல நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய அர்த்தத்தில் நாம் அதை பார்க்கும் பொழுது கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திலே கீழே மரணம் அடைந்து பிற்பாடு உயிரோடு எழுந்து மேலே உயர்ந்து போய் அப்படியே தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறது போல நாமும் ஞானஸ்நானத்தில் அதை செய்கிறோம். எப்படி? ஞானஸ்நானத்தில் அந்த கிறிஸ்துவுடன் கூட மரித்து கிறிஸ்துவுடன் கூட உயிர்த்து, இன்னொரு வார்த்தையில் சொன்னா கிறிஸ்துடைய மரண சாயலில் இணைந்து கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைந்து அப்புறம் மேலே போய் உட்கார்றது. அது அடுத்த பாயிண்ட்ல படிப்போம். அதுவும் கொலோசையர்ல இருக்கிறது அல்லவா, இது கிறிஸ்துவோடு கூட வலது பாரிசத்தில் உட்காரும்படி செய்தார். ஆளுங்க தான் இருக்கு, ஆனா நம்ம ஆவிக்குரியபடி நம்ம எங்க உட்கார்ந்து இருக்கிறோம்? வலது பாரிசத்தை உட்கார்ந்து இருக்கோம். காரணம், இயேசு எழுத்தின்படி மரித்தார், உயிர்த்தார், எழுத்தின்படி வலது பாரிசத்தில் இருக்கிறார். நாம் ஆவிக்குரியபடி ஞானஸ்நானத்திலே அவருடைய மரணத்திலே ஒட்டப்பட்டோம், அவருடைய உயிர்த்தெழுதலில் ஒட்டப்பட்டோம். அதனால நம்மளும் இன்றைக்கு கிறிஸ்துவுடன் கூட அங்கே என்ன செய்கிறோம்? உன்னதங்களில் உட்கார்ந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இதுதான் வித் கிரைஸ்ட். எப்படி நம்மை எழுப்பினார்? கிறிஸ்துவுடன் கூட நம்மை எழுப்பினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுடன் கூட. கொலோசியர் 3:1 அப்படிதான் சொல்லுது. கிறிஸ்துவுடன் கூட நீங்கள் எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிற மேலானவைகளை தேடுங்கள். அப்போ இந்த
3 வசனங்களில் அது சொல்லியிருக்கு. எபேசியர் 2:5, எபேசியர் 2:7, கொலோசையர் 3:1. கிறிஸ்துவுடன் கூட எழுந்தோம், எழுப்பப்பட்டோம். கிறிஸ்துவுடன் கூட, அதான் கிறிஸ்துவை கீழே அனுப்பி இந்த பாவச்சேற்றில் விழுந்த நம்மை எல்லாம் அவரோடு கூட எழுப்பினார். இன்னும் ஒன்று, அதே 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே இன்னொரு வார்த்தை கூட ஒட்டி இருக்கிறது. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி, இயேசுவுக்குள், இன் கிரைஸ்ட், வித் கிரைஸ்ட், அவரோடன கூட என்று சொல்லப்பட்டது. இனி இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்குள். கிறிஸ்துவுக்குள் இந்த எழுப்பும் பொழுது எப்படி? கிறிஸ்துவுக்குள் எழுப்புகிறார், கிறிஸ்துவுக்குள் எழுப்புகிறார். ஒரு பெரிய ஆழ இதுல ஆபத்துல ஒருத்தன் விழுந்துட்டான், அவனை திரும்ப தூக்கி எடுக்கணும். அப்போ ஹெலிகாப்டரை கொண்டு வந்து நிறுத்திட்டு அங்கிருந்து கேபிளை இறக்கி கொடுத்தாச்சுன்னு சொன்னா, அவன் கொஞ்சம் சாமர்த்தியம் உள்ளவன் சொன்னா அவன் பிடிச்சு தொங்கிட்டு மேலே போயிடுவான். இது ஏற்கனவே இவன் விழுந்து வந்து ரொம்ப பரிதாபமா இருக்கான். இவன் அதை பிடிச்சு தொங்கிட்டு மேலே போகக்குள்ள அளவுக்கு இவன் கெப்பாசிட்டி இல்லை. அப்போ அவனை ஏதோ ஒரு கூட்டுக்குள்ள ஆக்கி இன்னொரு ஆளு கூட வந்து அந்த கூட்டுக்குள்ள பாதுகாப்பாக தூக்கி போட்டு தான் என்ன செய்யணும், அவனை உள்ள வச்சு தான் கொண்டு போகணும். இதே மாதிரி கிறிஸ்துவுக்கு உள், நம்ம சாமர்த்தியத்தினால அல்ல, இயேசு கிறிஸ்து மேலிருந்து கிருபையினாலே பிதாவினாலே அனுப்பப்பட்டார். உடனே நம்ம எல்லாம் போய் கிறிஸ்துவை பிடிச்சிட்டு தொங்கிட்டு மேலே போறது ஒன்றும் போகாது, எல்லாம் பட்டு பட்டுன்னு விழுந்து கிடக்கும் பாதியில். ஆனால் அவர் நம்மை பாதுகாப்பாக அவருக்குள் என்ன செய்தார்? கூட்டுக்குள் அடைச்சி வச்ச மாதிரி கிறிஸ்துவுக்குள்ளாக்கி பத்திரமாக கொண்டு போறார். அல்லேலூயா. அதான் சொல்லப்படுங்க, வலுவாதபடி நம்மை காக்க வல்லவர், கரை திரை இல்லாதவர்கள், கரை திரை இல்லாமல் மாசற்றவர்களாய் பிதாவின் சன்னிதானத்தில் கொண்டு நிறுத்த வல்லவர். யாரு? இயேசு. அதனாலதான் கிறிஸ்துவுக்குள். இந்த கிறிஸ்துவுக்குள் என்பது ஒரு அழகான வார்த்தை. கிறிஸ்துவுக்குள் யார் ஆகிட்டோம்? எப்படி ஆகிருக்கிறோம்? கலாத்தியர் 3:27 என்ன சொல்லுகிறது? உங்களில் கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. ஒரு பெரிய ஒரு ஜாக்கெட்டை தூக்கி போட்ட மாதிரி, ஒரு பெரிய இதை போட்டு அதில் ஒரு கட்டி தூக்கிட்டு போகிற மாதிரி நினச்சிக்கிடுங்க. ஒரு பெரிய ஒரு ஃபுல் இது போட்டு, பெரிய ஒரு ஜர்க்கினா ஜாக்கெட்டோ போட்டு அதில் நம்மளை தூக்கிட்டு போகிற மாதிரி கிறிஸ்து என்ன செய்கிறாரு? அவருக்குள் ஆக்கி, ஞான ஸ்நானத்தின் மூலம் அவருக்குள் ஆக்கி பாதுகாவலாக கொண்டு மேலே எழுப்புகிறார். அல்லேலூயா. ஸோ இந்த பாதுகாவலோடு எழுப்புதான் கிறிஸ்துவுக்குள். ஞான ஸ்நானத்தில் கிறிஸ்துவுக்குள். இனி கிறிஸ்துவுக்குள் வாழணும், சாட்சியாய் வாழணும். அந்த ஞானஸ்நான உடன்படிக்கைக்கு ஒரு கேடு வருத்தி விடாதபடி, உயிர் நாசியில சுவாசம் இருக்கிற கடைசி நிமிஷம் வரைக்கும் ஞானஸ்நான உடன்படிக்கைக்கு ஒரு கேடு வருத்தாம கவனமாய் தேவ பயத்தோடு வாழணும், தேவ பக்தியோடு வாழணும். பயத்துடனே உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள், அப்படிதானே? அப்போ பாருங்க, அந்த அளவுக்கு பயத்தோடு பக்தியோடு வாழ்ந்து போகணும். அப்படி இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு நாள் மரணம் வந்தால் கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைகின்றோம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் வந்தவர்கள், கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்தவர்கள், அவர்கள் தான் கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறார்கள். அதுக்கு புதிய ஏற்பாடு சொல்லுது, கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைகிறார்கள். கிறிஸ்துவுக்குள் நித்திரையானவர்களை குறித்து நாம் அழுது புலம்ப வேண்டிய அவசியம் இல்லையா? காரணம், அவர்கள் கிறிஸ்துவோடு எழும்பி வருவார்கள். ஹல்லேலூயா. என்ன ஆச்சரியம்! சோ கிறிஸ்துவுக்குள் எழுப்பினார். எப்படியாகும் எழுப்பினார்? இப்படிப்பட்ட மோசக்காரர்களை, பாவச்சேற்றில் விழுந்து புதைந்து கிடக்கிறவர்களை எப்படி எழுப்பினார் என்று கேட்டால், அவர் கிறிஸ்துவுடனே கூட எழுப்பினார். கிறிஸ்துவுக்கு உள் எழுப்பி பாதுகாவலாக எழுப்பினார். சரி, இனி 3வது காரியத்துக்குள்ள வருவோம். எழுப்பினார் என்பதில் யாரை எழுப்பினார், எப்படி எழுப்பினார்? இனி 3வது, எதற்காக நம்மை எழுப்பினார்? எதற்காக? இவ்வளவு கஷ்டப்பட்டு தன்னுடைய சொந்த குமாரனை கீழே அனுப்பி பாடுகளுக்கு உட்படுத்தி மரணத்துக்கு இந்த விழுந்து போன மோசக்காரலான மனுஷர்களை எல்லாம் திரும்ப உயிர்ப்பித்து எழுப்பி, இதெல்லாம் எதுக்கு, எதற்கு? வாசிப்போம். 2:6 எபேசியர். கிறிஸ்து இயேசுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வரியத்தை, தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வரியத்தை வருங்காலங்களில் விளங்கச் செய்வதற்காக, வருங்காலங்களில் விளங்கச் செய்வதற்காகத்தான் நம்மை எழுப்பினார். அல்லேலூயா. இதுல நாம என்ன செய்யணும்னுள்ளதும் கொஞ்சம் கொஞ்சம் தொக்கி வரும், அதை நம்ம பார்த்துக்கணும். இப்போ கிறிஸ்து இவ்வளவு பெரிய தேவன், இவ்வளவு பெரிய கிருபையின் ஐஸ்வரியத்தை வச்சிருக்கிறார்னு உள்ளது எப்படி வெளிப்படுது? நம்ம மூலம்தான் வெளிப்படுது. நம்ம ஒவ்வொருவரும் இந்த பாவச்சேட்டிலேருந்து தூக்கி எடுக்கப்படும் பொழுது நமக்கு ஒரு சாட்சி உண்டாது. நம்ம சாட்சி சொல்றோம்னா, இப்படி வாழ்ந்தேன்,
என் மேல ஆண்டவர் வச்ச கிருபையை பாருங்க, இரக்கத்தை பாருங்க, இந்த பாவியாகிய என்னை அவர் சுத்திகரித்து நல்ல மனுஷனா மாற்றி விட்டாரே என்று நாம் சொல்ல சொல்ல அந்த இரக்கத்தின் ஐஸ்வர்யம், மகா மேன்மையின் ஐஸ்வர்யம் விளங்கி கொண்டே இருக்குது. இன்னைக்கு விளங்கி கொண்டே இருக்குது. அதுக்காகத்தான் அவர் நம் ஒவ்வொருவரையும் எழுப்புகிறார். இனி 10ஆம் வசனம், ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். எதற்காக எழுப்பினார்? இரண்டாவது, தேவனுடைய செய்கையாக நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு நற்கிரியைகளை செய்வதற்காக நம்மை எழுப்பினார். எதுக்கு எழுப்பினார்? தேவ செய்கை. இதெல்லாம் ஒரு பெரிய தேவ செய்கை, நம் ஒவ்வொருவரிடத்தில் விளங்குகிற தேவ செயல். அந்த தேவ செயலினாலே நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்படுகிறோம். கிறிஸ்து இயேசுக்குள் வந்தோம்னு படித்தோம். வந்தவங்க சும்மா இருக்கிறது இல்லை, அடுத்தது என்ன செய்யப்படுவாங்க? உருவாக்கப்படுவாங்க, சிருஷ்டிக்கப்படுவாங்க. கிறிஸ்து இயேசுக்குள்ள வந்தாச்சுன்னா அடுத்து கிறிஸ்துவின் சாயலிலே ஒவ்வொரு நாளும் வசனத்தை கேட்டு அபிஷேகத்தினாலும் வசனத்தினாலும் அப்படியே உருவாக்கப்படுகிறோம். இப்படி உருவாக்கப்பட்டு நற்கிரியைகள் செய்கின்றோம். பழைய துர்க்கிரியைகளை இனி செய்வதில்லை, பழைய செத்த கிரியைகளை செய்வதில்லை. பைபிள்ல 3 கிரியைகள் சொல்லி இருக்கு முக்கியமா. ஒன்று துர்க்கிரியைகள். துர்க்கிரியைகள்னா பேட் ஒர்க்ஸ், ஈவில் ஒர்க்ஸ். துர்க்கிரியைகள், மோசம், துன்மார்க்கன செய்யறது, பாவம் செய்யறது, அக்கிரமம் செய்யறதெல்லாம் துர்க்கிரியை. அடுத்து செத்த கிரியைகள்னு போட்டிருக்கு. அது என்னதுன்னா பாரம்பரிய கிரியைகள், அதான் செத்த கிரியைகள். சும்மா இந்த பாரம்பரியமான இதெல்லாம் செய்யறாங்கல்ல, பலி முறைமைகளும் பாரம்பரியமான ஆராதனை முறைகளும், இதுக்கு பேரு பைபிள் சொல்லுது செத்த கிரியை, டெட் ஒர்க்ஸ். இந்த மாதிரிப்பட்ட கிரியைகளை விட்டு நீ குட் ஒர்க்ஸ், நற்கிரியைகள் செய்யணும். நற்கிரியைகளுக்கு 2 அர்த்தம் உண்டு. ஒன்று நல்ல செயல்கள், எல்லாமே நற்கிரியை தான். பழையது துர்க்கிரியை, செத்த கிரியை. இது 2ஐயும் விட்டுட்டு இப்பொழுது கிறிஸ்துவுக்குள் நாம் செய்கிற கிரியைகள் நல்ல கிரியைகள். நல்ல கிரியைகள். ஒருவரை ஆற்றுகிறோம், ஒரு காயம் கட்டுகிறோம், ஒரு உதவி செய்கிறோம், நல்ல சாட்சியாக வாழ்ந்து காட்டுகிறோம். இது எல்லாமே நற்கிரியை. அதிலே ஸ்பெஷலாக நற்கிரியை என்று சொல்லுவது சேரிட்டி என்கிற ஒரு ஸ்பெஷல் மீனிங் அதுக்கு இருக்கிறது. ஏழைகளுக்கு உதவுதல் என்பது பொதுவாக நற்கிரியை என்ற வார்த்தை அதற்கு பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் நற்கிரியை என்பது பொதுவான நிலையிலே சேரிட்டி மட்டுமல்ல, எல்லா விதமான நல்ல செயல்கள், கிறிஸ்துவுக்குள்ளான நல்ல ஜீவித செயல்கள். ஆகவே இதுக்காகத்தான் நம்மை அவர் எழுப்பினார். அடுத்தது 2:10 இன்னொன்னு கடைசியில சொல்லி இருக்கு, தேவன் முன்னதாக ஆயத்தம் பண்ணின நற்கிரியைகளில் நாம் நடக்கும்படி நம்ம எழுப்பினார். நம்ம மனம் போல இதுதான் நல்லதுன்னு நினைச்சு நடக்கும்படி அல்ல, மனசாட்சிக்கு நல்லதுன்னு பட்டதுல நடக்கும்படி அல்ல நம்ம எழுப்பினது. இப்ப கிறிஸ்துவுக்குள்ள எழுப்பும் பொழுதே தேவன் ஒரு நற்கிரியைக்கு ஒரு வழியை வகுத்து வைத்து விட்டார், ஆயத்தம் பண்ணி வைத்துட்டார். இதுதான் நல்லது. தன் மலை பிரசங்கத்திலே அவர் சொன்னார், இதான் நல்லது, இதான் கரெக்டு. ஒரு கிறிஸ்தவ ஜீவியத்துக்கு ஒரு சார்ட்டர் மாதிரி அவர் கொடுத்துட்டார். அதிலே அடுத்து நிருபங்களில் அவைகள் எடுத்து விளக்கப்பட்டது. இப்படிப்பட்ட கிறிஸ்தவத்தினுடைய நற்கிரியை செய்கின்ற அனுபவங்கள், நல்ல செயல்கள் புரிந்து நல்ல வழியில் நடக்கின்ற அந்த அனுபவங்கள், அதை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார் கர்த்தர். ஆயத்தம் பண்ணி கொடுத்த வழி, அந்த வழியிலே நாம் நடப்பதற்காக இந்த பாவ சேற்றில் கிடந்த நம்மை கர்த்தர் என்ன செய்தார்? எழுப்பினார். அல்லேலூயா. இனி பிலிப்பியருக்கு வரும் பொழுது அங்கே 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்திலே சில காரியங்கள் பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய இயேசுவை அறிகிற அறிவின், கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். சரி, இந்த மூன்று வசனங்களை அந்த பாயிண்ட்ஸை நானே சொல்லி விடுறேன். இதுல எதுக்காக நம்ம எழுப்பினார்னா, ஃபர்ஸ்ட் 8ஆம் வசனம் சொல்லியிருக்கிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறியும் அறிவை அடைவதற்காக, அவரை அறிவதற்காக நம்மை எழுப்பினார். இந்த அறிவதற்காக என்ற வார்த்தை டு கெயின் நாலெட்ஜ், டு கெயின் நாலெட்ஜ் என்கிறதிலும் பைபிள்ல பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. டு பி வித் ஹிம், டு பி வித் ஹிம் அதுவும் இருக்கிறது. ஆதாம் ஏவாளை அறிந்தான், காயினை பெற்றாள். ஸோ டு பி வித் ஹிம் என்கிற ஒரு அர்த்தமும் வருது. அறிதல், சேர்ந்திருத்தல், கிறிஸ்துவோடு சேர்ந்து ஒரு ஐக்கியம் கொள்வதற்காக. எனவே இப்படிப்பட்ட அவரை அறிகிற அறிவில், அறிவை அடைவதற்கு, அறிவதற்காக வேண்டி இந்த கிறிஸ்து, அவரை அறிவது, அவரை நாலெட்ஜில் அறிவதும், அவரோடு இசைந்து வாழ்ந்து
நற்கிரியைகளை அல்லது நல்ல காரியங்களை பிறப்பிக்கிறதுமான காரியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மரியாளிடத்தில் சொல்லப்பட்டது, பரிசுத்த ஆவி உன்மேல் நிழலிடும், உன்னிடத்தில் உற்பத்தியாகும் பரிசுத்தம் உள்ளது தேவகுமாரன் எனப்படும். சோ பரிசுத்த ஆவியானவர் யாருடைய வாழ்க்கையில் வருகிறாரோ அப்போ கிறிஸ்துவோடு ஐக்கியப்படுறோம். அந்த கிறிஸ்துவோடு ஆவியின் மூலம் வாழ தொடங்குறோம், ஐக்கியப்படுறோம். அவரோடு ஒன்னா நடக்கும் பொழுது நம்மிடத்திலே இருந்து பிறக்கிறது ப்ராடக்ட்ஸ். அந்த ப்ராடக்ட்ஸ் என்ன? நம்முடைய வார்த்தை, நம்முடைய செய்கை, நம்முடைய பார்வை, நடக்கை, இதெல்லாம் நல்ல ப்ராடக்ட்ஸ். நல்ல நல்ல பரிசுத்தம் உள்ளது பிறக்கும். தேவனோடு, கிறிஸ்துவோடு, கிறிஸ்துவை அறிய அறிய, கிறிஸ்துவோடு இணைய இணைய, ஒன்று சேர நல்லவைகள், மேன்மையானவைகள், தெய்வீகமான காரியங்கள், கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையிலே பிறக்கும். அதுக்காக தான் கர்த்தர் நம்மை எழுப்பினார். அடுத்து 9ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், நாம் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்வதற்காக கிறிஸ்து நம்மை எழுப்பினார். கிறிஸ்துவுக்குள் நம்மை தேவன் எழுப்பினார். எதுக்காக எழுப்பினார்னா, இந்த உலகத்தில் சும்மா லௌகிகத்தை ஆதாயப்படுத்தி எல்லாரும் வீழ்ந்து போகிறார்கள். பவுல் கூட அப்படித்தான். என்னுடைய பழைய லாபம்னு ஒரு பட்டியலே சொன்னாரு. அதை மட்டும் ஆதாயம் நினைச்சு அந்த உலகத்துக்காக வாழ்ந்து உலகத்திலே முடிச்சு போறாங்களே. ஆனா அதன் நடுவிலே வாழுகிற 80 வருஷமோ 60 வருஷமோ 40 வருஷமோ அந்த நாட்கள்ல கிறிஸ்துவ சம்பாதிங்க. எவ்வளவு தூரம் ஜெபத்திலும் வேத தியானத்திலும் சீர்திருத்தத்திலும் ஆராதனைகளிலும் தெய்வீக காரியங்களிலும் கர்த்தருடைய ஊழியங்களில் ஈடுபடுகிறதிலுமாக நம்மை ஈடுபடுத்தி கிறிஸ்துவை ஆதாயப்படுத்த முடியுமா? கிறிஸ்துவை சம்பாதிக்க முடியுமா? பணத்தை மட்டும் சம்பாதித்தால் உலகத்தோடு முடிந்து போகும். பொருளை மட்டும் சம்பாதித்தால் உலகத்தோடு முடிந்து போகும். மற்ற எந்த காரியம், உலக பொருள் உலகத்தோடு முடியும். ஆனால் கிறிஸ்துவை சம்பாதிக்கிறவர்கள், கிறிஸ்துவை சம்பாதிக்கணும்னு சொல்லித்தான் நம்மை அந்த கூட்டத்திலிருந்து தேவன் எழுப்பினார். அல்லேலூயா. சரி, கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தும். அடுத்து அதே 9ஆம் வசனம் சொல்லுது, தேவனால் உண்டாயிருக்கிறதும் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசம் மூலம் வருகிறதுமான நீதியை உடையவனாய் இருக்கும்படி தேவன் எழுப்பினார். எப்படி? ஒரு நீதி இருக்குது உலகத்துல, நீதி இருக்கு. மனுஷனுக்கு சுயநீதின்னு ஒன்று இருக்கிறது. அது அவனுக்கு சொந்தத்துக்கு ஒவ்வொன்று தெரியும், சொந்த அபிப்பிராயம், சுயநீதி. நாட்டுக்கு, ஒவ்வொரு நாட்டுக்கு அதனுடைய எல்லைக்குள்ளே ஒரு நீதி இருக்குது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்றால் இந்திய எல்லைக்குள் அதுதான் நீதி, அதன்படி தான் வாழணும். இன்னும் பாகிஸ்தானுக்குள்ள போனா அவங்களுக்கு வேற நீதி இருக்கு, அவங்க அரசியல் அமைப்பு சட்டம் இருக்குது, மாறிட்டே இருக்கும் ஒவ்வொரு தேச எல்லைக்கு. இனி ஒரு நீதி இருக்குது, உலகத்துக்கெல்லாம் ஒரே நீதி, தேவன் கொடுத்த தேவ நீதி. அல்லேலூயா. அப்ப அந்த தேவ நீதி பெற்றவர்கள் தான் பரலோகத்துல போய் நிற்க முடியும். பரலோக ராஜ்யத்தினுடைய நீதி வேத புஸ்தகத்தில் எழுதி தரப்பட்டிருக்கிறது பூமியில் வாழுகிற மக்களுக்காக. இந்த தேவ நீதியை தரிக்கணும். அந்த தேவ நீதியை உடையவனாய் மாறும்படிதான் கர்த்தர் என்னை சேற்றிலிருந்து தூக்கி எடுத்தார். நான் சுயநீதியில் வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது, என்னுடைய யூத மார்க்கத்தினுடைய நீதியை பிடித்து மார்க்க நீதியிலே நின்று கொண்டிருந்த பொழுது, கர்த்தர் அதிலிருந்து என்னை இப்போ எழுப்பி விட்டார், தூக்கி விட்டார். எதுக்குன்னா, அந்த தேவ நீதியை அடைந்து நித்திய காலமாய் தேவனோடு வாழ தகுதி பெறும்படியாய் தேவ நீதியை உடையவனா இருக்கும்படி. நம்ம எல்லாம் அதுக்கு தான் தெரிந்து கொண்டிருக்கிறார். வெறும் சுயநீதியில நீதிமானா வாழ்ந்தா அந்த சுயநீதி கொண்டு பரலோகத்தில் பிரவேசிக்க முடியாது. நாட்டு சட்டம் நாட்டுக்கு பிரயோஜனம், நாட்டிலே கண்டிப்பாய் சட்டத்துக்கு கீழ்ப்படிஞ்சு இருக்கணும். ஆனால் நாட்டு சட்டத்துக்கு கீழ்ப்படிஞ்சனால பரலோக நாட்டுக்குள்ள போக முடியாது. பரலோக தேவனுடைய நீதியை உடையவர்களா இருக்கிறவர்கள் தான் எங்க போய் சேர முடியும். அதுக்காகத்தான் தேவன் நம்மை எழுப்பினார். அடுத்தது 9ஆம் வசனத்தில் இன்னொன்னு சொல்லியிருக்கு, கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படி. கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிறவன் என்று அந்த பரலோக பிரஜைகளா மாத்துறதுன்னா சும்மா இல்லை. எப்படி பெரிய நோக்கங்களை வச்சுட்டு அவர் நம்மளை தன் சொந்த குமாரனே இந்த அளவுக்கு கீழே தூக்கி போட்டு நம்மளை எல்லாம் அவரோட சேர்த்து ஒட்டி அவருக்குள்ள ஆக்கி எழுப்பி தூக்கி அவருக்கு குமாரனுக்கு கொடுத்த மேன்மையை நமக்கும் கொடுத்து பரலோக பிரஜைகளா மாற்றி வைக்கிறாருன்னா, அந்த பரலோக பிரஜைகள் உலகத்தில் வாழும் பொழுது எப்படி வாழணும்? கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படி. ஸ்கூல்ல போனா இந்த பிள்ளை கிறிஸ்துவுக்குள் இருக்கிற பிள்ளைன்னு காணப்படும். ஆபீஸ்ல போனா பால்வெட்டுற இடத்துல, தொழில் செய்யற இடத்துல, எல்லா இடத்திலும் இந்த நபர் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர் என்று காணப்படத்தக்கது. அதுக்கு தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு தூக்கி எடுத்து வைத்திருக்கிறார், எழுப்பி வைத்திருக்கிறார். ஜங்ஷன்ல போனா, கடைக்கு போனா, பஸ்ல ஏறி யாத்திரை போனா, 4 பேரோட போய் பேசினா, எடுத்தா, எல்லா காரியத்திலும் என்ன வெளிப்படணும்?
நான் கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படி நல்ல விட்னஸிங் லைஃப், சாட்சி வாழ்க்கை. என்னுடைய பேச்சு, என்னுடைய பழகுதல், என்னுடைய நடக்கையிலே நான் கிறிஸ்துவை வெளிப்படுத்திட்டே இருக்கணும். இயேசுதான் என் தெய்வம்னு நான் சொல்லாமலே இயேசுதான் என் தெய்வம்னு நான் வெளிப்படுத்திட்டு இருக்கணும். அதுக்காகத்தான் என்னை இந்த பாவச்சேட்டிலிருந்து ஆண்டவர் என்ன செய்தார்? எழுப்பினார். இனி 10ஆம் வசனத்துல சொல்லுகிறார், அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை அறிவதற்காக. அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை காமிச்சிட்டு தானே இருக்கிறீங்க எல்லாரும். இதை கேட்கும்போது இத்தனை ஒரு சந்தோஷமா இருக்கு. அல்லேலூயா! எவ்வளவு ஆச்சரியமா இருக்குல்ல தேவனுடைய நோக்கம். அப்போ உயிர்த்தெழுதலின் வல்லமை அறிகிறதுக்கு, இங்கேயும் அறிகிறதுக்கு உள்ளதுல 2 அர்த்தத்தை நினை போட்டுக்கிறேன். அறிகிறதுக்குன்னா கெயின் நாலேஜ் ஒன்று, ரெண்டாவது டு எக்ஸ்பீரியன்ஸ் த என்ன சொல்றது, அந்த அருமையான அந்த ரிலேஷன்ஷிப் க்ளோஸ். அப்போ அதை அனுபவிக்கிறது, அதான் சொல்றது. இன்னொன்று அனுபவிக்கிறது. அறிகிறது என்பது அறிதலும் அனுபவிக்கிறதுமான 2 அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை அறிகிறது மட்டுமல்ல, அதான் என் வாழ்க்கையில நான் என்ன செய்யணும்? அனுபவிக்கிறதுக்காக என்னை ஆண்டவர் எழுப்பி இருக்கிறார். அதான் அவருடைய பரிசுத்த ஆவி எனக்கு தருகிறார். அந்த ஆவியானவர் தான் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் தம்முடைய ஆவியினாலே கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து என்ன செய்தார்? கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் சவுக்கினமான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். அப்ப அந்த பரிசுத்த ஆவி நமக்குள் வரும் பொழுது அதுதான் நம்ம கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமையை அறிகிறதும் அனுபவிக்கிறதும். பைபிள்ல வாஸ்து அறியலாம், ஆனா அதை அனுபவிக்கிறது என்பது அது ஆவியின் அபிஷேகத்துல தான். அபிஷேகத்தினுடைய வல்லமை தான் அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை நம்மகிட்ட வெளிப்படுத்த தொடங்குது. அதை அறியும்படிக்கு என்னை தேவன் எழுப்பினார். அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிகிறதற்கு the fellowship with the sufferings அதுவும் வேணும். இயேசு கிறிஸ்துடைய பாடுகள் என்பது, பாடுன்னு சொன்னா நம்ம பலவேளை அது ரொம்ப மோசம், ரொம்ப பயங்கரம், உண்மைதான். ஆனா அந்த பாடுகள்ல இயேசுவுக்காக நான் பாடுபடுறேன்னு சொல்றது அது ஒரு பயங்கர இன்பமான ஒரு அனுபவமாக்கும். அல்லேலூயா! சும்மா எதுக்காகவோ யாருக்காகவோ பாடுபடுகிறது, நம்ம செய்த கஷ்டத்தினால பாடுபடுறதுன்னா வெறுப்பு, கசப்பு. நல்ல காரியத்துக்காக, நீதிக்காக, என் தேவனுக்காக பாடுபடுறேன்னு சொன்னா அது ஒரு இன்பம், அது ஒரு மகிழ்ச்சி. அந்த பாடுகளின் ஐக்கியம் என்று சொல்லுவது ஒரு பெரிய ஆசீர்வாதமாகும். பாடுகளின் ஐக்கியம், இயேசுவோடு இயேசு பாடுபட்டார். இப்ப எனக்கு பங்குக்கு கொஞ்சம் பாடு எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு வாழ்க்கையில. இது எந்த பாடு? நான் தப்பு செய்து வாங்கி பிடித்த பாடல்ல, இது நான் விசுவாசியா இருப்பதனால எனக்கு வந்திருக்கிற பாடு, வசனத்துக்கு கீழ்ப்படியினால வந்திருக்க பாடு, சுவிசேஷத்து நிமித்தம் வந்த பாடு, நீதி நிமித்தம் வந்த துன்பம், தேவனுடைய ராஜ்யத்து நிமித்தம் வருகிறது. ஒரு சந்தோஷம். நானும் கிறிஸ்துடைய பாடுகளுக்கு பங்காளியா இருக்கிறேன், கிறிஸ்துடைய பாடுகளோடு நான் ஐக்கியப்பட்டிருக்கேன். அப்ப கிறிஸ்துவனுடைய பாடுகளுக்கு ஐக்கியம் கொள்ளுகிறதற்காக தேவன் நம்மை எழுப்பினார். அல்லேலூயா சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். நல்ல காரியத்துக்கு, தெய்வீக காரியத்துக்கு, கிறிஸ்துவுக்கு ஆக பாடுபடுறதுல யாரும் ஒரு வேதனை அல்லது வருத்தம், சங்கடம் பட வேண்டிய அவசியம் கிடையாது. தப்பு இருந்து பாடுபட்டா அழணும், மனஸ்தாபப்படணும், திருந்தணும். ஆனா தப்பில்லை, நீதிக்காக, தேவனுக்காக, சுவிசேஷத்துக்காக, சத்தியத்துக்காக என்று சொல்லும் பொழுது அது ஒரு பெரிய பாக்கியம். அதற்காகத்தான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். பிரைஸ் தி லார்ட். பாடுகளின் ஐக்கியம். அடுத்து சொல்ற, அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாகிலும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு என்னை அவர் எழுப்பினார். அடுத்த பாயிண்ட் என்ன? நானும் ஒரு நாள் மரிப்பேன். இந்த இயேசுடைய வருகை தாமதித்தா நானும் ஒரு நாள் என்ன செய்வேன்? மரிப்பேன். ஆனால் இயேசுவின் வருகையிலே நானும் உயிரோடு எழும்பணும். அவர் எப்படி உயிரோடு எழும்பினாரோ அதுபோல இயேசுவின் வருகையில நானும் என்ன செய்யணும்? உயிரோடு எழும்பணும். அந்த முதற் பலன் உயிர்த்தெழுதலுக்கு இயேசுவின் வருகையிலே பரிசுத்தவான்கள், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் எடுத்துக்கொள்ளப்பட்டு என்று சொன்ன அந்த முதற்பலன் வருகையிலே, உயிர்த்தெழுதலிலே பங்கு பெறுவதற்கு தகுதி ஆகணும். அதுக்கு தான் கர்த்தர் நம்மை எழுப்பி இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் தகுதியாகி கொண்டிருக்கிறோம்? கவனிக்கணும். இதுக்காக இந்த நோக்கங்களோடு தான் தேவன் நம்மை எழுப்பி இருக்கிறார். நம்மை அந்த இயேசுடைய ரகசிய வருகையிலே மத்தியாகாயத்திலே அவர் வரும் பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எழும்பி போகிற கூட்டத்திலே, அல்லது உயிரோடு இருந்தால்
மறுரூபமாகி எடுத்துக்கொள்ளப்படுகிற கூட்டத்திலே எழும்பி போனோம். அந்த உயிர்த்தெழுதலுக்கு தகுதி பெறுவதற்காக கிறிஸ்து நம்மை எழுப்பினார். 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி. அதுல 2வது பாகத்தில் இருக்கு 12ஆம் வசனத்தில், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதுக்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான். இது கொஞ்சம் கூட பர்சனலா தெரியுது. இதுவரைக்கும் பொதுப்படையா பேசணும், இந்த ஒரு வேர்டு கொஞ்சம் பர்சனலா தெரியுது, தனிப்பட்ட முறை. ஏன்னா கிறிஸ்து இயேசு ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு காரியத்துக்கா பிடிக்கிறார். எல்லாரையும் பொதுவாக பரலோராஜ்ய வாசிகளாய் மாறும்படி தான் பிடிக்கிறார், தேவனுடைய மகிமை தரும்படி பிடிக்கிறார். ஆனா அதுலயும் ஒரு தனிப்பட்ட ஒரு இதுவும் இருக்கு. எபிரேயர் 12:2 சொல்லப்பட்டிருக்கு, நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோட ஓடக்கடவோம். நாம் அறிக்கை பண்ணுகிற பிரதான அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியரும் ஆகிய இயேசுவை நோக்கி. அதான் சொல்லியிருக்கு, நீங்க பவுலை பார்த்து ஓடிராதீங்க, தீமோத்தை பார்த்து ஓடிராதீங்க, இன்னொரு பாஸ்டரை பார்த்து ஓடிராதீங்க. உங்களுக்கெல்லாம் தனித்தனி ஒரு பிடி உண்டு. இயேசு எதுக்கோ ஒரு காரியத்துக்கு உங்களுக்கு தனியாக பிடிச்சிருக்கிறார். அதனால நீங்க எல்லாரும் இயேசுவை தான் நோக்கி பார்த்து ஓடணும். உங்களுக்கு நிறைய பேர் நிறைய காரியம் சொல்லி தருவாங்க. ஊழியர்களாகிய நாங்கள் உங்களுக்கு கற்றுத்தருவோம், ஆனால் எங்களை போல ஆகணும், அவர் இப்படி இருக்காரோ அது மாதிரி ஆகணும், அவர் இப்படி இருக்காரோ அது மாதிரி ஆகணும், அதுக்காக நம்மளை அழைக்கல. உன்னை குறித்து எனக்கு ஒரு தீர்மானம் இருக்கிறது மகனே என்று சொல்லுகிறார். இயேசு எதற்காக என்னை பிடித்தார் அதை சிந்திக்கணும். இயேசு என்னை எதற்காக பிடித்தாரோ அதை நான் அடைந்து கொள்ளும்படி அல்லது அதை நான் பிடித்து கொள்ளும்படி, அதுக்காக. இது தனிப்பட்ட முறையில் நம்முடைய வாழ்க்கையை கிறிஸ்து முன்னால நிறுத்தி அது வெற்றி சிறக்கணும். எனக்கு இன்னும் இவ்வளவு காலம் ஆண்டவர் வச்சுக்காரோ தெரியல, ஏதேசம் கொஞ்சம் காலங்களை நான் முடிச்சிட்டேன். இனி உள்ள காலத்தில் ஆகிலும் அந்த ஆண்டவர் என்னை எதுக்காக பிடித்தார். இந்த உலகத்தில் கோடி கோடியா மக்கள் இருக்கும்போது எத்தனையோ என்னை விட அறிவாளிகளும் திறமசாலிகளும் என்னை விட சுபாவத்தில் கூட சில நல்லவர்கள் உண்டு உலகத்தில். இவங்களெல்லாம் விட்டுட்டு என்னை எதுக்கு பிடித்தார்? அப்ப என்னை குறித்து அவர் பிடித்த அந்த நோக்கம் என் வாழ்க்கையில இதுவரைக்கும் நிறைவேறி இருக்கிறதா? எனக்கு 40 வயசு ஆச்சுன்னா பாதி முடிஞ்சு, அப்போ பாதியாவது நிறைவேறி இருக்கா? 60 70 ஆச்சு, 60 65 ஆச்சுன்னு சொன்னா முக்கால் முடிஞ்சே, முக்கால்வாசி நிறைவேறி இருக்கா? அது இயேசு பிடித்த நோக்கம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறி இருக்கிறதா? சிந்திக்கணும். இல்லாவிட்டா எஞ்சி இருக்கிற கிருபையின் நாட்கள் எத்தனை நாட்களோ, எத்தனை மாதங்களோ, எத்தனை வருஷங்களோ இனி விடக்கூடாது. ஒரு ஃபால்ஸா அதை ஒன்று பிடிச்சிருவோம் அப்படின்னு நம்ம ஓடணும். ஹல்லேலூயா. சரி, அப்படி எதுக்காக பிடிக்கப்பட்டனா அதை பிடிக்க. அடுத்து 14ஆம் வசனத்தில் என்ன சொல்றார்? கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக. எதுக்காக கர்த்தர் பிடிச்சாராம்? நமக்கெல்லாம் ஒரு பந்தய பொருள் வச்சிருக்கிறாராம். அந்த பந்தய பொருளை நாம அடைந்து கொள்வதற்காக நம்மை அவர் தெரிந்து கொண்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரன்னிங் ரேஸ்ல ஒரு 10 பேர் ஓடுவாங்க, ஒருத்தனுக்கு தான் பந்தய பொருள் கிடைக்கும். ஆனா இந்த 10 பேருக்கும் செலெக்ஷன் உண்டுல்ல, செலெக்ஷன் ஆகாம ட்ராக்ல போய் நிக்க முடியுமா? ஏற்கனவே இந்த 10 பேர் தெரிந்து கொள்ளப்பட்டு தான் 10 ட்ராக்ல நிறுத்தப்பட்டார்கள். அதுக்கு பிறகு ஓடி ஒருவன் பந்தயத்தை என்ன செய்வான்? பெறுவான். அதே மாதிரி இப்ப நம்மளை எதுக்கு செலக்ட் பண்ணியிருக்கு? ஓட்டத்துக்கு தகுதிப்படுத்தி நிறுத்தி இருக்கு. இனி ஓட வேண்டியது நம்முடைய வேலை. ஓடி பந்தயத்தை என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். இப்ப நமக்கு செலெக்ஷன் ஆயிருக்கிறதுக்கு சும்மா செலக்ட் பண்ணி பந்தய பொருளத்தை கையில கொடுத்துருவாங்களா? கொடுக்க மாட்டாங்க. உன்னை செலக்ட் பண்ணி ஓடு பாதையில நிறுத்தி இருக்கப்பா, விசில் அடிச்சோன்னா ஓடு, பெற்றுக்கோ, நீ தான் பெற்றுக்கணும். அதே மாதிரி தான் நம்மளுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார்? இப்போ செலெக்ஷன். தெரிந்து கொண்டது எதற்காக? இந்த பரிசுத்த பாதையில் ஓடுவதற்கு ஒரு சிலாக்கியம், சான்ஸ் கிடைத்திருக்கிறது. அல்லேலூயா. ஒலிம்பிக்ஸ்ல இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குதுன்னா அது எவ்வளவு பெரிய பாக்கியம். சான்ஸ் கிடைச்சுன்னு சொல்லி எல்லாம் ஆயிட்டுன்னு சொல்ல முடியாதுல்ல. சான்ஸ் கிடைச்சி இனி அவர் போய் அதை போய் ஜெயித்து பந்தயத்தை பெற்றுட்டு வரணும். அதே மாதிரி தான் நமக்கு ஒரு இது என்ன, கர்த்தர் நம்மை கீழே கிடந்தவர்களை, பாவத்தில் கிடந்தவர்களை தூக்கி எடுத்த நோக்கம் கொண்டு வந்து இந்த ஓடுபாதையில் நிறுத்தினார், வாய்ப்பளித்தார். இந்த வாய்ப்பை நன்கு பயன்படுத்தி பந்தய பொருளை பெறதுக்காக ஓடணும். அதுக்காக தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். இனி 21ஆம் வசனத்தில் அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பா என்ன செய்வார்? மறுரூபம் ஆக்குவார். அப்ப எதுக்காக? சரீர மறுரூபத்தை ஒரு நாள் பெற்றுக்கொள்ளும்படியாக நம்மை தேவன் இன்றைக்கு இந்த ஈன பாவ சேற்றிலிருந்து தூக்கி எடுத்தார்.
பாவத்தினாலே நம்முடைய சரீரம் உருவழிந்த நாட்களிலே வியாதி கண்டு பலவித பலவீனங்கள் கண்டு மோசமா இருந்த வேளையில், சிலர் மரணத்தருவாயில் இருந்த வேளையிலே நம்மை தூக்கி எடுத்து பாவச்சேற்றிலிருந்து நம்மை தூக்கி எடுத்து இப்படிப்பட்ட பாவத்தின் தண்டனைகள் அல்லது கஷ்டங்கள்லேருந்தும் தூக்கி எடுத்து நிறுத்தினது எதுக்காகன்னா, ஒரு நாள் இந்த சரீரத்துக்கு ஒரு மறுரூபம் இருக்கிறது, அதை பெற்றுக்கொள்வதற்காக. அல்லேலூயா. தேவனுடைய நோக்கங்கள் உயர்ந்த நோக்கங்கள். கடைசியாக இந்த விஷயத்துல கொலோசியர் 3:4 சீக்கிரமாய் வாசியுங்கள். நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோட கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். வெளிப்படும்படியாக ஜீவனாகிய கிறிஸ்து இப்போ தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறார். திடீரென்று வெளிப்படுவார். வெளிப்படும் பொழுது நீங்களும் அவரோடு கூட அங்க மகிமையில என்ன செய்யணும்? வெளிப்படணும். அதான் எடுத்துக்கொள்ளப்படுதல். அதுக்காக தேவன் நம்மை பாவத்திலிருந்து தூக்கி எடுத்தார். சரீர மறுரூபத்தை பெறும்படி, எடுத்துக்கொள்ளப்படும்படி கர்த்தர் பாவச்சேற்றில் கிடந்த நம்மை இன்றைக்கு எழுப்பி இருக்கிறார். அப்ப இதெல்லாம் எதற்காக நம்மை எழுப்பினார்னு சொல்லி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இனி ஒன்று, உட்கார வைத்தார். எழுப்பினவர் சும்மா எழுப்பிட்டு தூக்கி விட்டா பொத்துன்னு கீழே இல்லை, அவ்வளோ சும்மா கீழே இருந்து தூக்கி எழுப்பியாச்சு கஷ்டப்பட்டு. ரப்பர் பேண்டை இழுத்து தூக்கின மாதிரி தூக்கிட்டு விட்டா பிறகு ரப்பர் பேண்ட் என்ன செய்யும்? பட்டுன்னு கீழே போய் அடிக்கும். அது மாதிரி விழுந்து உடஞ்சி போயிடக்கூடாதே. அப்போ தூக்கின வரைக்கும் நிறுத்தி அங்கே வைக்கணுமே, ஒரு இடத்துல உட்கார வைக்கணுமே. அதுதான் பழையபடி எபேசியர் 2:7 என்ன சொல்லுது? கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். உன்னதங்களில் கிறிஸ்துவோடு கூட உட்காரும்படி செய்தார். அல்லேலூயா. தூக்குனவர் சும்மா ஒரு நாள் மேன்மைக்கா தூக்கிட்டு கீழே விடல. தூக்குனது தான், அவனை எழுப்புனது தான். அவனுக்கு இனி பெரிய மேன்மை, நீ கிறிஸ்துவுடன் கூட உன்னதங்களில் உட்காருகிற அனுபவம். சரி, அப்போ எங்கே உட்கார வைத்தார்னு படிக்க போறோம். இந்த தலைப்புல எங்கே உட்கார வைத்தார்? எபேசியர் 2:7 சொல்லுது, உன்னதங்களிலே உட்காரும்படி செய்தார். இந்த ஹை பிளேசஸ், உன்னதங்கள். இந்த உன்னதம் என்பது மனுஷனுக்கு எட்டி பிடிக்க முடியாத இடம். எவரெஸ்டை வேண்டுமானால் மனுஷன் கால் மிதிப்பான். கர்த்தர் சொல்லி இருக்கிற இந்த உன்னதங்கள்ல ஒரு மனுஷனும் தன் முயற்சியினால் அறிவினால் கால் மிதிக்க முடியாது. அந்த உன்னதங்களிலே கர்த்தர் நம்ம என்ன செய்தார்? உட்காரும்படி செய்தார். அதே வசனத்தில் இன்னொன்னு சொல்லி இருக்கு, அவரோட கூட கிறிஸ்துவுடன் கூட உட்காரும்படி செய்தார். என்ன பெரிய மேன்மை! அந்த கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? அவருக்கு பக்கத்துல போய் உட்காரலாம், அவரோடு கூட உட்காரு. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல நம்மை உட்கார வைத்திருக்கிறார். அப்ப நம்ம இதெல்லாம் கவனித்துக் கொள்ளணும் பிரியமானவர்களே. அடுத்து கொலோசியர் 3:1 என்ன சொல்லுது? நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். அப்ப நீங்க எழுந்தது உண்டானா, அந்த எபேசியர்ல சொன்னதையும் இதையும் சேர்த்து படிக்கும் பொழுது, எழுந்தது உண்டானா எங்க உட்கார வச்சிருக்கிறாரு? கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்குன்னு அங்க கொண்டு உங்களை உட்கார வச்சிருக்கிறார். நீங்க அந்த ஸ்டேட்டஸ் ஆகும் விசுவாசிகளுக்கு. பரலோக பிரஜைகள் ஆளுங்க தான் இருக்கிறீங்க, ஆனா உங்களுடைய கம்ப்ளீட் கேரும் யாரு? பரலோகம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு அமெரிக்கன் சிட்டிசன், அமெரிக்க பிரஜை வேற ஒரு நாட்டில் போய் ஒரு கஷ்டம் வந்தால் அமெரிக்கா சும்மா இருக்குமா? உடனே கேள்வி கேட்பான், என்னாச்சு, என்ன பண்ணீங்க, அவனை கேட்கறானா இல்லையா? எந்த நாடும் கேட்பான். அவன் கொஞ்சம் விசேஷமாக கேட்பான். அப்போ பாருங்க, பரலோகம் நம்மளை பூலோகத்தில் அந்த ஸ்தானத்தில் வைத்திருக்கிறது. இந்த பூலோகத்தில் இருக்கிற பேபிசாசுகளோ மனுஷங்களோ மற்றுள்ள காரியங்களோ நமக்கு எதிராக வரும் பொழுது பரலோகம் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்காது. அல்லேலூயா. அப்ப இந்த வசனங்கள்லாம் படிக்கும்போது அந்த விசுவாசம் நமக்கு வந்து, அந்த ஜீவியமும் வேணும், அந்த விசுவாசமும் வேணும். அப்போ எவ்வளவு ஒரு மேன்மையான வாழ்க்கை நாம் வாழலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுல இன்னொன்னு பாருங்க, 3ஆம் வசனம் கொலோசியர் 3. நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்கு உள் மறைந்திருக்கிறது. மறைந்திருக்கிறது. நம்ம ஜீவன் எங்கேயாக்கும் இன்சூரன்ஸ் பண்ணி வச்சிருக்கு. இன்சூரன்ஸ் எங்க சொல்லுங்க? யுனைடெட் இந்தியாவா இல்ல வேற எதுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், இன்சூரன்ஸ் எங்க பண்ணி வச்சிருக்கு? நம்முடைய ஜீவன் எங்க செக்யூரா இன்சூர்டா இருக்குது? தேவனுக்குள், கிறிஸ்துவுடன் கூட தேவனுக்கு உள் அங்கேயாக்கும் இருக்கு. இந்த உலகத்தில் வேணா சரீரத்தை
கொல்ல வல்லவர்களுக்கு பயப்படாதிருங்கள். சரீரத்தை தான் கொல்ல முடியுமே தவிர நம்ம ஜீவனை என்ன செய்ய முடியாது. அது அங்கே செக்யூர்டாக இருக்கு. இங்கே சாகும்படி கர்த்தர் நினைச்ச நாள் எப்போ ஏதாவது ஒரு முறையில் சாவு வரும், அது வேற காரியம், அது முடிவல்ல. ஆனால் ஜீவன் அங்கே இருக்கு. கிறிஸ்துவுடன் கூட தேவனுக்குள் இருக்கிறது. அவர் ஒரு நாள் வெளிப்படும் பொழுது இந்த ஜீவன்கள் அனைத்தும் சேர்ந்து வெளிப்படும். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப அருமையானது. எனவே இதுல ஒரு காரியம் சொல்றேன். இப்படிப்பட்ட உயர்ந்த பதவியில் உங்களை வச்சிருக்கும் பொழுது தெருவில் நின்று சண்டை பிடிக்கலாமா? ஒரு மாதிரி எல்லாம் பேசலாமா? அற்ப காரியத்துக்காக அற்பத்தனமா நம்ம நடந்து கொள்ளலாமா? ஒரு பெரிய ஒரு அதிகாரி ரோட்ல ஒரு குடிகாரன் அவருக்கு காரை சேர்த்து என்னதோ பேசிட்டான்னு உடனே அவர் கார் கதவையும் திறந்து இறங்கிட என்னடா வாடா போடான்னு சண்டை போவாரா? ஏன்னா அவர் தெரியும் பெரிய அதிகாரியாக்குன்னா கவனமாக இருக்கணும், மதிப்பாக இருக்கணும் அப்படின்னு. அப்போ நம்ம எந்த ஸ்தானத்தில் கர்த்தர் நம்மளை உயர்த்தி வச்சிருக்கிறார்? நம்ம மற்றவர்களோடு பழகும் பொழுது அந்த 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 இது மனசில் இருக்கணும். நான் யார்? கிறிஸ்துவுடன் கூட உன்னதங்களில் வலது பாரிசத்தில் அங்கே இருக்கிற ஆளாக்கும் அந்த ஸ்தானமாக்க எனக்கு. நான் போய் சில்லியாக நடந்துக்கிடக்கூடாது. சின்ன காரியங்களுக்காக நான் மோசமாக நடந்து கொள்ளக்கூடாது என்கிற அந்த மேன்மையான ஒரு எண்ணம் நமக்கு இருக்கணும். நான் யார்? நான் பேசுகிற வார்த்தை எப்படி இருக்கணும்? சும்மா அவன் பேசுகிறான் இவன் பேசுகிறான்னு நானும் பேசினேன்னா என்ன அர்த்தம் இருக்கு? நான் எந்த ஸ்தானத்தில் இருக்கிறோம், நான் எவ்வளோ ஹை லெவலில் இருக்கேன், அப்படி நீங்கள் நினச்சி வாழ்ந்தால் மிகப்பெரிய வெற்றி பெறுவீர்கள். ஹல்லேலூயா. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பெரிய அனுபவத்தில் உட்கார வைத்தார். நாம் என்ன செய்யணும்? நான் இவ்வளோ நேரம் சொன்னது பரலோகம் என்ன செய்யணும். ஒரு நாட்டுக்கு பிரஜையாக மாறணும்னா அந்த நாடு இந்த ஆட்களெல்லாம் எங்கள் நாட்டுக்குள்ளே வரலான்னு பெர்மிஷன் கொடுக்கணும், விசா இதுக்கெல்லாம் வாய்ப்புகளை கொடுக்கணும், எல்லாம் செய்யணும். அதை தான் இவ்வளோ நேரம் பார்த்தோம். பரலோகம் இது அவ்வளோ நமக்கு செய்து வச்சிருக்கு. இனி அதை பயன்படுத்தி ஒருத்தன் போகணுன்னா இந்த ஆள் பாஸ்போர்ட் எடுக்கணும், இந்த ஆள் விசாவுக்கு அப்ளை பண்ணணும், இந்த ஆள் டிக்கெட் எடுக்கணும், இவர் அதுக்கு ஆயத்தமாகணும், புறப்பட்டு போகணும். அது நம்ம சைடு. ஒரு பரலோக வாசி என்று கர்த்தர் சொல்லிட்டார். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது, நாம் பரலோக பிரஜைகள். பரலோக பிரஜைகளாக நாம் இருக்கிற நிலையில நாம் நம்முடைய சைடில் செய்ய வேண்டியது என்ன? நேரம் இல்லாதனால ஜஸ்ட் வசனங்களை மட்டும் நான் சொல்லி விடுகிறேன். வாஸ்தவ வசனங்களை தான் திரும்ப திரும்ப வாசிக்கணும். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்திலே எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அதில் 7ஆம் வசனம் நம்ம பார்க்கும் பொழுது அங்கே சொல்லியிருக்கிறது நம்முடைய சிந்தை. நான் அது பாயிண்ட்டை சொல்ல விட்டுட்டேன். ஃபர்ஸ்ட் சிந்தையில் என்ன செய்ய எப்படி இருக்கணும்? நம்ம பரலோக பிரஜையாக மாறுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்முடைய தாட் லைஃப், நம்முடைய சிந்தனை வாழ்க்கையில் எப்படி ஆயத்தமாகணும்னு நம்ம பார்ப்போம். அதில் 7 லாபமாக இருந்தவைகளை கிறிஸ்துவுக்குள் நஷ்டம் என்று எண்ணினேன். அவருக்கு எண்ணம், அவருடைய தாட் எப்படி இருந்ததுதான்? இதுவரைக்கும் உலக பிரகாரமான காரியத்தை லாபம் என்று எண்ணிக்கொண்டிருந்தேன் அல்லவா? அந்த சிந்தனை, அந்த எண்ணத்தை மாற்றி விட்டு இப்போ அந்த எண்ணம் அப்படி தலைகீழாக மாறிடுச்சு. இதுவரைக்கும் அந்த எண்ணம் உலக பொருள் தான் மேன்மைன்னு சொல்லிச்சு. என்னுடைய பதவி, பட்டம், பணம், பொருள், மற்றுள்ள காரியங்கள் மேன்மை என்று சொன்னது. இப்போ என் சிந்தனையே மாறிடுச்சு. இப்போ நான் பரலோக பிரஜையாக மாறிட்டதுனால என்னுடைய சிந்தையில் இப்போ எது பெருசாக தெரியுமா? உயிர்த்தெழுந்த வல்லமை, பாடுகளின் ஐக்கியம், எப்படியாயிலும் நானும் உயிர்த்தெழுந்து அந்த உயிர்த்தெழுதலுக்கு தகுதி பெறணும். இதுதான் எனக்கு இப்போ லாபமாக தெரியுது. அப்போ சிந்தை மாறிவிட்டது. பரலோக பிரஜையாக நாம் வெற்றியாய் வாழ வேண்டும் என்றால் முதலாவது நம்முடைய சிந்தையிலே பெரிய மாற்றம் வரணும். உலக பொருளையும் உலக பதவிகளையும் உலகத்தினுடைய காரியங்களையும் மேன்மை என்று நினைத்து கொண்டிருக்கிற சிந்தை கம்ப்ளீட்டா மாறி அந்த தெய்வீக காரியங்கள், உயிர்த்தெழுந்த வல்லமை, அபிஷேகத்தில் வளரணும். என்கிட்ட இருந்து தேவனுடைய வல்லமை வெளிப்படணும். இந்த வசனங்களுடைய ஆழங்களை நான் அறியணும். வசனமாகிய பொக்கிஷத்தை நான் அதிகமாக அறிந்து மற்றவங்களுக்கும் நான் சொல்லணும். நான் எப்படியாயிலும் அவருடைய பாடுகளோடு ஐக்கியப்படணும். கிறிஸ்துவுக்காக எதையாயிலும் நான் செய்யணும், எதையாயிலும் நான் சகிக்கணும், பாடு சகிக்கணும். அந்த மாதிரி எப்படியாயிலும் அந்த மேன்மையான ஒரு உயிர்த்தெழுதலுக்கு நான் தகுதி பெறணும். ஹல்லேலூயா. சிந்தை மாறணும். அடுத்தது சிந்தனையில் இன்னொரு காரியம் 8ஆம் வசனம். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். என்னுடைய எண்ணத்தில் முதலாவது எண்ணம், பழைய லாபம் எல்லாம் இப்பொழுது கிறிஸ்துவுக்குள் நஷ்டம் என்று எண்ணினேன். அடுத்த வசனம் சொல்லார், எண்ணிக்கொண்டு இருக்கிறேன். எண்ணினேன் என்பது இறந்த காலம், எண்ணிக்கொண்டு இருக்கிறேன் என்பது நிகழ்காலம். இதை நம்ம கவனிக்கணும். சிலர் எண்ணினார்கள் ரட்சிக்கப்பட்ட அன்றைக்கு, ஆனால் இப்பொழுது எண்ணிக்கொண்டு இருக்கிறீர்களா? ஆரம்பத்திலே ரட்சிக்கப்பட்ட பொழுது உலகம் குப்பை,
பணம் குப்பை, சொத்து குப்பை, அதெல்லாம் நஷ்டம், அதெல்லாம் பெரிய விஷயம் அல்ல, கிறிஸ்துவே எனக்கு லாபம் அப்படியெல்லாம் சொன்னவர்கள் அன்றைக்கு எண்ணினேன் என்கிறது உங்க வாழ்க்கையில கரெக்டா இருக்கலாம். பவுல் 2வது சொல்றாரு, இன்றைக்கும் அதைத்தான் எண்ணிக்கொண்டே இருக்கிறேன். அல்லேலூயா. சிலர் ஆரம்பத்தில் கொண்டிருந்த அந்த பிரதிஷ்டைகளை, தீர்மானங்களை விட்டு விடுகிறார்கள். ஆரம்பத்திலே அதை எண்ணினார்கள், இன்றைக்கு எண்ணிக்கொண்டு இருக்க வேண்டும். அப்பதான் பரலோக பிரஜையா வாழ்ந்து வெற்றி பெற முடியும். ஆமேன். பணம் இல்லாத வரைக்கும் பணமே வேண்டாம் சோதரம் சொல்லிட்டு இருப்பா. பணம் வந்தாச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூட பெருக்கணும். இப்படிதான் எல்லா மனுஷனுக்கும் வீழ்ச்சி இங்கே தான் ஆரம்பிக்குது. இல்லாத காலத்தில் எல்லாரும் தியாகிகள், பரிசுத்தவான்கள், நல்லதுதான். வர ஆரம்பிச்சா சோதனையும் வர ஆரம்பிக்கும். பதவி இல்லாத காலத்தில் தாழ்மையா ஒன்றை எதிர்பார்க்கண்டா, கர்த்தருக்காக எதையா செய்யணும், மறைந்திருந்து பயன்படணும் பிரதர். அப்புறம் கொஞ்சம் ஆண்டவர் லைம் லைட்டில் கொண்டு வந்துடுறார், கொஞ்சம் என்ன பப்ளிசிட்டியில் கொண்டு வந்துடுறார். பிறகு என்னையா அங்கே கூப்பிடல, என் பேரையும் அங்கே சொல்லலை, இங்கே ஏன் இல்லை, அங்கே ஏன் இல்லை, வந்துருதா? இதுதான் எண்ணினார்கள். இப்போ எண்ணிக்கொண்டு இருக்கவில்லை. ஒரு நாள் எண்ணிட்டு அந்த ஆரம்ப ஸ்பீடில் கொஞ்ச நாள் இருந்துட்டு அப்புறம் இப்போ சிந்த பழையபடி எங்கே போகுது? உலக மேன்மைகளை தேடி போகிறது. அப்படி இருந்தால் பரலோக பிரஜையா வெற்றியா வாழ்ந்து அங்கே நாட்டுக்கு போய் சேர முடியாது. எண்ணிக்கொண்டு இருக்கிறேன், அதை இன்னும் நஷ்டம் என்று தான் நான் எண்ணிக்கொண்டு இருக்கிறேன். 11ஆம் வசனம், அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். இன்னொன்னு கூட சேர்த்து சொல்றார், நான் நஷ்டம்னு எண்ணிக்கொண்டிருக்கிறது மட்டுமல்ல, இப்ப வர வர அது எனக்கு எப்படி தெரியுது? அது குப்பைன்னு தெரியுது. நான் முந்தின நாட்களில் தமஸ்குவில் வைத்து இயேசுவை அறிந்த பொழுது இருந்ததை பார்க்கிலும் பிலிப்பியருக்கு நிருபம் எழுதுகிற இந்த காலத்திலே எனக்கு நான் விட்டதெல்லாம் இப்ப எப்படி தெரியுது? சொல்லுங்களேன், கொஞ்சம் குப்பையா தெரியுது. நம்ம ஆட்கள் ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னால விட்ட பொழுது குப்பையா தெரிஞ்சுது. இப்போ அதே குப்பை பொண்ணு போல தெரியுது. சிலருக்கு பொண்ணு போல தெரியுது. அதனால என்ன யோசிக்கிறாங்க? கொஞ்சம் சிந்திச்சேன் இல்லையே, அந்த சொத்தை சர்ச்சுக்கு எழுதி கொடுத்துட்டேனே, கொஞ்சம் சிந்திச்சேன் இல்லையே, அந்த பணம் அவ்வளோ அந்த குட்டிக்கு அந்த பேங்கில் போட்டு வச்சேன் இல்லையே, அதை தூக்கி காணிக்கையாக கொடுத்துட்டேனே. அப்போ அன்னைக்கு இதெல்லாம் பணம் ஒரு குப்பை, சொத்து ஒரு குப்பை அப்படி சொல்லிட்டு, இப்போ ஒரு 20 வருஷம், நான் 30 வருஷம் தாண்டும் போது இப்போ குப்பை என்னதான் மாறிடுச்சு? சொல்லுங்களேன், கொஞ்சம் சிந்திக்குதுகளோ? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், இன்னைக்கு நிறைய பேருக்கு வர்ற பிரச்சனையே தான். அன்னைக்கு விட்டதை இன்னைக்கு என்ன செய்யறாங்க? குப்பைன்னு நினைக்க மாட்டேங்கிறாங்க, நீ பொண்ணு போல நினைக்கிறாங்க. எழுத்தின்படி ஒன்று சொல்றேன். ஒரு சிலர் சொல்லுவாங்க, சரி நாம தான் இந்த நகையெல்லாம் விட்டுக்கிட்டு ஞான ஸ்நானம் எடுத்து இப்படி ஆயிட்டோம், பிள்ளை ஆயிலும் போட்டு பாஸ்டர். அப்போ நம்ம இதெல்லாம் வேண்டாம் குப்பை அப்படின்னு விட்டுட்டோம். ஆனா இப்போ பிள்ளையாகிலும் என்ன செய்துட்டு போட்டு, அப்போ நீங்க நஷ்டம் என்று அன்னைக்கு விட்டீர்கள், அது வேண்டான்னு விட்டீர்கள். ஆனா இப்போ குப்பையமா எண்ணல, இப்போ மேன்மையமா எண்ணி கொண்டிருக்கியே. இழந்துட்டனே, அந்த பாஸ்டர் இப்படி சொன்னதுனால அல்லவா செஞ்சு போட்டேன், இனி அதை எடுத்து போட்டா யாரு என்ன நினைப்பார்கள்? இப்படிதான் இருக்கு சிலருக்குள்ள. இங்க இருக்கிற யாருக்குள்ள அப்படி இருக்கா? பரலோக பிரஜையா இருங்கள். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப பாருங்க, இது மாதிரிதான் விட்டதை நம்ம என்னைக்குமே பவுல் சொல்றாரு, நான் அன்னைக்கு நஷ்டம் என்று விட்டேன், எண்ணினேன், எண்ணி கொண்டிருக்கிறேன். அடுத்து சொல்றாரு, இப்ப வர வர குப்பையுமாக எண்ணுகிறேன். பலமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இயேசுவின் வருகை சமீபமா இருக்கிறது, பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. இனி இந்த உலக பொருள்களை தேடி பின்னால போய் ஆசை வைத்து தயவு செய்து உங்களோட மேன்மை இழந்து போகாதீங்க. உங்களுடைய ஓட்டத்தை வெட்கமாக முடித்து விடாதிருங்கள். உங்கள் முடிவு மகிமையாக இருக்க வேண்டும். எதை விட்டீர்களோ அது நஷ்டம், அது வர வர உங்களுக்கு குப்பையா தெரியட்டும். நீங்க கிறிஸ்துவுக்கு நேரா வர வர, கிறிஸ்துவுக்குள் வளர வளர தெய்வீக ஆசீர்வாதங்கள் தான் மேன்மையாக தெரியணும். உலக காரியங்கள் குப்பை 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 என்று குப்பையாக தெரியணும். அல்லேலூயா. நான் சொன்ன ஒரு சில உதாரணம் மட்டுமல்ல, எல்லா அனுபவமும் அப்படித்தான் நமக்கு இருக்கணும். உலகத்திலும் அதன் ஆசைகளும் நம்ம என்ன செய்யக்கூடாது, உலகத்திலும் அதில் உள்ளவைகளிலும்
அன்பு கூறாதிருங்கள். உலகமும் அதன் ஆசை இச்சைகளும் அழிந்து போகும். நான் உலகத்தான் அல்லாத போல நீங்களும் உலகத்தார் அல்ல. திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இதெல்லாம் இயேசு கிறிஸ்துடைய போதனைகள். மறந்துடக்கூடாது. நாம் உலகத்தார் அல்ல, நாம் பரலோகவாசிகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து சொல்றாரு 11ஆம் வசனத்திலே, 11 தானே சொன்னோம். அடுத்து 15 என்ன சொல்றாரு பாருங்க. நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாய் இருக்க கடவோம். 2 பாயிண்ட். தேறினவர்களின் சிந்தை நமக்குள் இருக்கணும். அதுல ஒன்று நான் இப்ப சொன்னது, இந்த விட்டதெல்லாம் இனி திரும்ப பொண்ணுன்னு நினைக்கக்கூடாது, குப்பைன்னு எண்ணணும். அதுதான் தேறினவர்களின் சிந்தை. இன்னொன்று அவர் இடையில இன்னொன்னையும் சொல்லி வைக்கிறாரு 12. நான் அடைந்தாயிற்று முற்றும் தேறினவனானேன் என்று யாரும் என்ன செய்யக்கூடாது, நினைக்கக்கூடாது. ஆசையா தொடரணும், பந்தய பொருளை நோக்கி ஆசையா தொடரணும். இந்த 2 சிந்தையும் தேறினவர்களின் சிந்தை. ஹல்லேலூயா. அல்லது கிறிஸ்துவுக்குள் தேறிக்கொண்டிருக்கிறவர்களுடைய சிந்தை. என்ன சிந்தை? விட்டதை வர குப்பைன்னு எண்ணும் பொழுதுதான் நம்ம தேறிட்டே இருக்கிறோம்னு அர்த்தம். விட்டது மேல ஆசை வருதுன்னா கீழே நோக்கி போயிட்டு இருக்கோம்னு அர்த்தம், தேஞ்சு போயிட்டு இருக்கோம்னு அர்த்தம், தேரவில்லை, பக்குவம் அடையலை. இன்னொன்னு, நான் அடைந்தாயிற்று முற்றும் தேர்னவனானேன்னு ஃபுல் ஸ்டாப் வச்சிடாதீங்க. இன்னும் ஆசையாய் தொடருங்கள். அல்லேலூயா. சரி, நான் இவ்வளவு காலம் ஆண்டவருக்கா ஜீவிச்சாச்சு, இனி போதும், இனி எங்க போய் ஊழியம் செய்யணும்னு இல்லை, எல்லா ஜபத்துக்கும் போகணும்னு இல்லை, முடிச்சாச்சு இல்லை, ரிட்டையர்ட் லைஃப். இதுக்கு ஆவிக்குரிய காரியத்துக்கு ரிட்டையர்ட் லைஃப் கிடையாது. இதுதான் சிலருக்கு தெரியாது. ஆவிக்குரிய காரியத்துக்கு சாகும் வர நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருக்காக ஜீவிக்கணும். அல்லேலூயா. ஆமா, உபவாசம் எல்லாம் இருந்து முடிச்சாச்சு, இனி இருக்க முடியாது. ஏன் இருக்க முடியாது? ஒருவேளை ரொம்ப அளவு இருக்க முடியாட்டாலும் இருக்கவே முடியாதுன்னு சொல்ல முடியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே இப்படி எதுக்கும் முற்றுப்புள்ளி வச்சிடாதீங்க. நான் தேறிட்டேன், அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி எதுக்கும் முற்றுப்புள்ளி வச்சிடாதீங்க. பரிசுத்தத்துக்கோ, அன்புக்கோ, விசுவாசத்துக்கோ, வேதவசனம் படிக்கிறதுக்கோ, ஜெபம் பண்றதுக்கோ, ஆவிக்குரிய ஆராதனைகள் காரியங்களில் ஈடுபடுகிறதுக்கோ, பக்தி விருத்தி அடைகிறதுக்கோ, ஊழியத்தில் ஈடுபடுறதுக்கோ, ஆத்துமாதாயம் செய்யறதுக்கோ, எதுக்கும் முடிஞ்சிட்டுன்னு சொல்லாதீங்க. சாகும் வரை செய்ய வேண்டும், வளர வேண்டும். அல்லேலூயா. இதுதான் தேறுகிறவர்களின் சிந்தை. அப்படி இருந்தா தான் பரலோக பிரஜையா வெற்றியா அந்த நாட்டுக்குள்ள போய் சேர முடியும். அப்புறம் 16ஆம் வசனத்துல சொல்றாரு, ஆகிலும் நாம் எதுவரையில் தேறி இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் இருப்போமாக. இதுவும் ரொம்ப முக்கியம். நீங்க நல்லா தேர்றீங்க, தேரும் பொழுது எப்படி இருக்கு உங்களுக்கு? பழையதெல்லாம் உலகம்லாம் வெறும் குப்பையா தெரியுது. நான் இன்னும் அந்த மகிமை அடையணும் அப்படின்னு ஆசையா போறீங்க. இப்படி நீங்க தனிப்பட்ட முறையில் நீங்க ஒரு நல்ல வளர்ச்சியில போறீங்க. மேல போகும் பொழுது மற்றவங்களோட ஒத்து போக முடியாத ஒரு சோதனை வரும். யார் வளர்றோமோ வளரும் பொழுது அடுத்தவனோட எனக்கு ஏக சிந்தையா இருக்க முடியல, இவனோட எனக்கு ஜெபிக்க முடியல, அவன் ஒரு கீழே இருக்கிறான், என் ஸ்டாண்டர்டுக்கு அவன் வரவே இல்லை, அவன் என்ன ஜெபிக்கிறான்? இவனோட இருந்து நான் எப்படி ஜெபிக்க முடியும்? இவனோட இருந்து நான் எப்படி ஆராதிக்க முடியும்? இவனோட இருந்து நான் எப்படி பந்தி எடுக்க முடியும்? நான் இருக்கிற ஸ்டாண்டர்ட் என்ன? நான் எப்படி போயிட்டு இருக்கிறேன் பரலோகத்துக்கு நேரா? இவன் எப்படி இருக்கிறான்? அதுக்கு தான் பவுல் சொல்றாரு, என்ன சிந்தையா இருக்கணுமா? எதுவரையில் தேறி இருக்கிறோமோ அதுவரை ஒரே ஒழுங்காய் நடந்து கொள்ளுங்கள், அதுல ஏக சிந்தையா இருங்க. ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஏக சிந்தையா இருங்க. நான் ரொம்ப ஹையா இருக்கிறேன் ஸ்பிரிச்சுவல்ல, அதனால எனக்கு இந்த ஒழுங்குகள்லாம் நான் மேல உள்ள ஆளாகும். சட்டத்தை ஒன்றும் மதிக்க மாட்டேன், ஒழுங்கு ஒன்றும் மதிக்க மாட்டேன், என்ன ஒரு மனுஷன் நடத்த வேண்டிய. இப்போ தேவன் நேரடியா என்ன நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. பாஸ்டருக்கு ஒன்றும் நான் கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை, பாஸ்டருக்கும் மேலேயாக்கு நான் இப்போ ஏறிக்கிட்டு இருக்கேன். இதுதான் சிலருக்கு வீழ்ச்சி. அதான் சொன்னார், நீங்கள் எதுவரையில் தேறி இருக்கிறீர்களோ அதுவரையில் ஒரே ஒழுங்காய் நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு சபையாகிய ஒரு பாடியாக நான் கூட்டி வச்சிருக்கேன். நீங்க ஒத்தொத்தையா மனம் போல வந்து சேர நான் சொல்லல. சபைக்குள்ளே சேரு, சபையில சேர்ந்து நீ பக்குவப்பட்டு வளரு என்றாக்கும் நான் உனக்கு சொல்லி இருக்கிறேன். ஆகவே அதுல ஒரு ஒழுங்கு உண்டு, ஒரே ஒழுங்கு. நீ எவ்வளவு ஹை ஸ்பிரிச்சுவாலிட்டியில போனாலும் நீ சபையின் ஒழுங்குல இரு, கட்டுப்பாட்டுக்குள்ளே இரு, கீழ்ப்படி. அப்படி இருந்து ஒரே சிந்தையா, ஏக சிந்தையா. ஒரு மனம் வேணும்னா நம்ம ரொம்ப நம்மளை தாழ்மைப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கு. ரொம்ப உள்ளத்தை திறந்து கொடு, ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு. இல்லாட்டா ஒருமனப்பட முடியாது. இன்னொரு ஆளோட இப்போ சொந்த கணவன் மனைவியை நீங்க யோசித்து பாருங்க. அந்த மனைவியுடைய பல காரியத்தை நீங்க சகிக்கிறதுனால தான் நீங்க ஒருமனப்பட முடியுது. அந்த கணவனுடைய பல காரியத்தை சகிச்சு சரி போட்டு அப்படி எடுக்கிறதுனால தான் ஒருமனப்பட முடியுது.
இல்லை, முடியாது. அதுபோல் இப்போ சபை என்று சொல்வது எத்தனை பேர் சேர்ந்த ஒரு இடம், எத்தனை வித்தியாசமான மக்கள் சேர்ந்த ஒரு இடம். ஒவ்வொருத்தருடைய சிந்தனை வித்தியாசம், ஒவ்வொருத்தருடைய உணர்ச்சி வித்தியாசம், ஒவ்வொருத்தருடைய தீர்மானங்கள் வித்தியாசம், கம்ப்ளீட் வித்தியாசம். இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் சேர்ந்து ஒன்றாக இருந்து ஏக சிந்தையோடு ஜெபித்து, ஏக சிந்தையோடு வசனம் கேட்டு, ஏக சிந்தையோடு பந்தியில் பங்கெடுத்து அப்படி போகணுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் பரலோக பிரஜைக்கு சிந்தையில் இருக்க வேண்டிய காரியம். என்னெல்லாம் சிந்திக்க கூடாதுன்னு வேற சொல்றாரு பாருங்க. பிலிப்பியர் 3:12 நான் அடைந்தாயிற்று முற்றும் தேறினவனானேன்னு சொல்லி என்ன செய்யக்கூடாதான்? சிந்திக்க கூடாது. அது கூடாத சிந்தை. 3:13 சொல்றாரு, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. அந்த எண்ணம் கூடாது. பிடித்து கொண்டேன், எல்லாம் அடைஞ்சிட்டேன்னு நினைக்க கூடாது. ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கக்கூடாது. பிறகு 3:13 சொல்றாரு, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து. அப்போ சிந்திக்க கூடாதது பின்னானது, பாஸ்ட், பழையதை சிந்திச்சுட்டே இருக்காதீங்க. பின்னானதை சிந்திக்காதிருங்கள். பின்னானதை சிந்திச்சா சில சமயம் பெருமை வரும், சில சமயம் சோர்வு வரும். பின்னானதை சிந்திக்கும் பொழுது தோல்வியை நினைச்சா சோர்வு வரும், தேவையில்லை. அது கட்டுக்குள் ஆவீர்கள், சோர்வின் கட்டுக்குள். சில வேளை பின்னானதை நினைச்சிருந்தா, ஓ அப்படி நடந்தேன் இப்படி நடந்தேன், நான் ஆண்டவருக்கா அப்படி வாழ்ந்தேன் இப்படி வாழ்ந்தேன்னு பெருமையில் போயிடுவீங்க. பின்னானவைகளை மறந்து இனி என்ன செய்யணும்? முன்னானவைகளை நோக்குங்கள். அப்புறம் பிலிப்பியர் 3:15 சொல்லுகிறார், நம்மில் தேறினவர்கள் இந்த சிந்தையா இருக்க கடவும். அதை ஏற்கனவே சொல்லிட்டேன். எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறே சிந்தையா இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். இப்போ வேறே சிந்தையா இருக்காதீங்க, தேறினவர்களின் சிந்தையா இருங்க. வேறே சிந்தைன்னா என்ன? லௌகீக ஆசை, நான் அடைஞ்சிட்டேன் முடிஞ்சிட்டு என்கிற சிந்தை. இது ரெண்டும் தான் அந்த தேறினவர்களின் சிந்தைக்கு வேற சிந்தை. இந்த வேறு சிந்தைக்கு இடம் கொடுக்காதிருங்கன்னு சொல்லுகிறார். இனி பிலிப்பியர் 3:19 சொல்லும் பொழுது கடைசி வார்த்தை, அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். அவர்களுடைய தேவன் வயறு பிழைப்புக்கு தான் அவங்க இருப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு குரூப் உண்டு. அவங்களுக்கு விசுவாசமும் ஜபமும் எல்லாம் பிழைப்புக்கு தான், பரலோகத்துக்கு போகிறதுக்கு கிடையாது. எந்த ஜப குறிப்பும் பிழைப்புக்கு அடுத்த ஜப குறிப்பு தான். எனக்கு அது கிடைக்கணும், இது கிடைக்கணும், வேலை கிடைக்கணும், வட்டி கிடைக்கணும், எல்லாம் கிடைக்கணும். அப்போ எல்லாம் வயர் நிரம்புக்கு ஜபம், வயர் நிரம்புக்கு உபவாசம், வயர் நிரம்புக்கு விழிப்பு ஜபம். அவர்களுடைய தேவன் வயறு. தெய்வீகத்தை பற்றி ஆசை இல்லை, பரலோக பாக்கியத்தை பெறதுக்குள்ள ஒரு ஜபங்கள், ஒரு வாஞ்சைகள், அதை பற்றின காரியங்கள் கிடையாது. அப்போ பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். அதை மட்டும் சிந்திக்காமல் அதை மட்டுமே சிந்திக்கிற அனுபவம் வேண்டாம். ஜபிக்கிறது தவறல்ல, திரும்பவும் சொல்கிறேன். ஆனால் அந்த ஜபந்தான் முக்கியமாக இருக்கணும். மற்றுள்ள உலக காரியங்களுடைய ஜபம் அடுத்த ஸ்டாண்டர்டில் கீழே நிற்கணும், அடுத்த வரிசையில் இருக்கணும். அல்லேலூயா. சரி, இனி இருதயத்தின் நோக்கம் எப்படி இருக்க வேண்டும்? பிலிப்பியர் 3:12 சொன்னார், கிறிஸ்து இயேசுவில் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ள வேண்டும் என்று ஆவல், உள்ளத்தில் இருக்க வேண்டிய ஆவல், நோக்கம். நான் கர்த்தர் என்னை எதுக்கு பிடிச்சாரோ அதை அடைய வேண்டும் என்ற ஆவல். அடுத்த 3:13 சொன்னார், முன்னானவைகளை நாடுகிறது. இனி என்ன கர்த்தர் எனக்கு இனி என்ன வச்சிருக்கிறார், நான் இன்னும் என்ன செய்யலாம், இன்னும் எப்படி ஜெபிக்கலாம், இன்னும் எப்படி ஆத்மாதாயம் பண்ணலாம், இன்னும் எப்படி பரிசுத்தமாகலாம், பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இப்படி முன்னானவைகளை, அந்த இருதயம் அப்படி இருக்கணும். இருதயம் அந்த எதுக்காக பிடித்து கொண்டாரோ அதை பிடிக்கணும்னு உள்ள ஆசையில் போகணும். நாட்டம் எப்படி இருக்கணும்னா முன்னானவைகளை நாட வேண்டும். அப்புறம் 3:14 சொல்லுகிறார், தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லெக்கை நோக்கி தொடர்கிறேன். இருதயம் எப்பவும் லெக்கை தான் பார்க்கணும், லெக்கை நோக்கி தொடரணும். ஓடுகிறவனுடைய கண்ணு ஃபினிஷிங் லைனில் தான் இருக்கும். அங்கங்கே யார் நிற்கிறா, நான் ஓடுறது அழகா இருக்கான்னு என் சொந்தக்காரன் வந்துன்னு பார்த்துட்டு நிற்கானா, அப்படியெல்லாம் பார்த்தானா போச்சு, அவனுக்கு பரிசு கிடைக்காது. அவன் கண், அவன் நோக்கம் ஃபுல்லாக என்ன இருக்கும், அங்கே இருக்கணும். விளம்பரக்காரனாக மாறிடக்கூடாது. இன்னும் நிறைய பேர் அப்படி தான். கொஞ்சம் கிருபைகளும் வரங்களும் கிடைச்சோன்னா ஒரே பப்ளிசிட்டி தான். ஆண்டவருக்காக லெக்க நோக்கி போக மாட்டார்கள். தாங்கள் அப்படி இப்படின்னு பப்ளிசிட்டி ஃபுல்லாக இந்த படம் காட்டியே வீழ்ச்சி அடைந்து தோற்று போகிறதை பார்க்கிறோம். கவனமாக போகணும். நம்ம ஓட்டம் லெக்கை நோக்கி என்ன செய்ய வேண்டும், ஓடணும். அங்கே எங்கேயும் பார்த்து எதையும் பார்க்கக்கூடாது. அப்படிப்பட்ட இருதயம் இருக்கணும். பிலிப்பியர் 3:20 நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். எக்ஸ்பெக்டிங், எதிர்பார்ப்பு. இருதயத்தின் எதிர்பார்ப்பு எல்லாம் யார் மேல? இயேசுவின் வருகை.
இயேசுவின் வருகை. சரீர மீட்பை அருளும்படி இயேசு வருகிறார். இயேசுவின் வருகையே நம்முடைய எதிர்பார்ப்பாய் இதயத்தில் கொண்டு ஓட வேண்டும். கொலோசையர் 3:1 சொன்னார், வலது பாரிசத்தில் இருக்கும் மேலானவைகளை தேடுங்கள். இந்த அற்பமானதெல்லாம் தேடி தெரியாதீங்க, அதுக்காக உபவாசம் போட்டு கிடந்து கஷ்டப்படாதீங்க. நீங்கள் மேலானவைகளை தேடுங்கள். தேடுங்கள். 2ஆம் வசனத்தில் சொன்னார், திரும்ப எடுத்து சொன்னார், பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள். உன் நாட்டம் உன் தேட்டம் ரெண்டுமே மேலானதாக இருக்கட்டும். பூமியில் உள்ளவைகளை அல்ல. பரலோகத்தில் வாழ போறீங்க, பரலோக பிரஜைகள். சோ பரலோகத்தின் மேல நோக்கமா இருந்து அங்கே கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிற அந்த உன்னதமான நிலையில் உள்ள மேலானவைகளை நாடுகிற இருதயம், தேடுகிற இருதயம். கடைசியாக இந்த பரலோக பிரஜைகள் எப்படி நடக்கணும்? எப்படி நடக்கணும்? ஏற்கனவே சொன்னதுதான் திரும்ப சொல்லுவேன். எபேசியர் 2:20 நற்கிரியைகளின் வழியிலே நடவுங்கள். நற்கிரியைகள் செய்யும்படி தேவன் ஆயத்தம் பண்ணின ஒரு வழி இருக்குது, அந்த வழியிலே நடவுங்கள் என்று அந்த 10ஆம் வசனம் சொல்லுது. பிலிப்பியர் 3:16 ஏற்கனவே படித்தோம். தேறினதில் ஒரே ஒழுங்காய் நடவுங்கள். எப்படிலாம் நடக்கணும்னு சொல்லியிருக்கு பாருங்க. இந்த பரலோக பிரஜைகளுடைய நட எப்படி இருக்கணும்? 1, நற்கிரியைகளின் வழி, தேவன் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்க நற்கிரியின் வழியில் நடவுங்கள். 2, பிலிப்பியர் 3:16 படி அந்த தேறுகிற சிந்தை இருக்கிறதே, உலக பொருளெல்லாம் குப்பை என்றும் நான் இன்னும் அடையணும் அடைந்து முடிக்கல என்கிற அந்த சிந்தையோடு ஓடும்போது ஒழுங்காய், ஒரே ஒழுங்கா நடைங்க. தார்மாரா நடக்காதீங்க, எனக்கு தான் எல்லாம் தெரியும் நடக்காதீங்க, ஒரே ஒழுங்காய் நடவுங்கள். 3:17 சொல்றாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிலிப்பியர் 3:17, சகோதரரே நீங்கள் என்னோடே கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரிகளாக நோக்கு. சும்மா அவனை நோக்கி பார்த்துறாத, விழுந்து போவ. அந்த காலத்திலே பவுல் சொல்லிட்டார், நீ பிரசங்கம் நல்லா இருக்குன்னு எல்லாரையும் நோக்கி பார்த்து ஓடிடாதப்பா, ஜெபம் வல்லமையா இருக்குன்னு ஓடிடாத, வேற ஒரு காரியம் நல்லதா இருக்குன்னு நினைக்காத, நீ என்னுடைய போதனைகளை கவனமாய் கேள், அந்த போதனையின்படி நடக்கிற ஆளுகளை தான் முன்மாதிரியா பார். இவ்வளோ அழகா சொல்றாரு பாருங்க. ஏன்னா அந்த காலத்திலே நிறைய ஆட்கள் உண்டு, எல்லாம் எழும்பிட்டாங்க அந்த காலத்திலே. அதனால அவர் ரொம்ப எச்சரிக்கிறார், நீங்க எப்படி நடக்கணும் தெரியுமா? யாரோ முன்மாதிரியா கொண்டு நடக்கணும். யாரோ உங்க கண்ணை கவர்ந்தவர், உங்க இதயத்தை கவர்ந்தவர்கள் அல்ல. இந்த வசனத்தின்படி யார் நிற்கிறா, நடக்கிறா, வாழுகிறா, அதை பார். வசனத்தின்படி வாழுகிறவர்களை முன்மாதிரியாக நிறுத்தி நோக்கி நடவுங்கள் என்று சொல்லுகிறார். இனி மிக முக்கியமாய் கீழே 18-19, ஏனெனில், ஏன் அப்படி சொன்னாராம்? அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேகம் தரம் சொன்னேன், இப்பொழுதும் கண்ணீரோடு சொல்லுகிறேன். அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறு, அவர்களுடைய மகிமை அவர்களுடைய லெச்சையே. அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளையே சிந்திக்கிறார்கள். அதனால தான் இந்த மாதிரி ஆட்கள் பின்னால நடந்துராத. they are enemies to the cross. சிலுவைக்கு பகைஞர். பாடுகள் அவர்களுக்கு வேண்டாம், அவர்களுக்கு தெய்வீக காரியங்கள் வேண்டாம், அதற்கான தியாகங்களும் பிரதிஷ்டைகளும் கட்டுப்பாடுகளும் ஒன்றும் வேண்டாம். அவர்கள் அவுத்தடித்து விட்டவர்கள் போல எல்லாம் உலகத்தில் அனுபவிக்க வேண்டும் என்று வயிறையே தெய்வமாக கொண்டு திரிகிறார்கள். ஆனபடினால அந்த மாதிரி ஆளு நடக்கிறதுனால கேர்ஃபுல்லா வசனத்தின்படி சாட்சியா இருக்கிறவர்களை மட்டும் பின்பற்றி நடவுங்கள். ஸ்தோத்திரம். உங்கள் செய்கை எப்படி இருக்க வேண்டும்? எபேசியர் 2:10 சொல்லுது, நற்கிரியைகள் செய்யுங்கள். ஸோ இவ்வளவும் நம்ம பார்த்தோம். நம்ம யாரு? பரலோக பிரஜைகள். நீண்ட பாடம், ஆனால் ரொம்ப தேவையான ஒரு பாடம். நாம் உலகத்தார் அல்ல, நாம் பூமிக்குரியவர்கள் அல்ல, நாம் பரலோக பிரஜைகள். அதனால் சிலுவையை முன்னிறுத்தி, இயேசுவை முன்னிறுத்தி, உலகத்தை பின்னே நிறுத்தி வெற்றியாக ஓடணும். ஒரு நிமிஷம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா?